இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பெய்யகந்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவாருள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க. சிரம் குவிவாரோங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். கடந்த 25 வரிகளில் நாம் சுருக்கமாக பார்த்தது, முதலிலே வாழ்க 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 என்று 6 முறை பெருமானை வாழ்த்தியும், வெல்க 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 என்று 5 முறை பெருமானை அவனுடைய திறனை மெச்சியும், அவன் வெல்பவன் என்பதை நமக்கு சொல்லியும், போற்றி 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 என்று 8 முறை அவனை போற்றியும், அந்த 8 போற்றிகளுக்கும் அவனுடைய பெயர்கள், அந்த பெயர்களெல்லாம் சிவபெருமான் அவனுடைய தடத்த நிலையில் 8 குணங்களை கொண்டவன் அப்படிங்கிற ஒரு பொருள்ல மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அமைத்து கொடுத்திருந்தார். அதுக்கப்புறமா இந்த சிவபுராணத்தை படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் அப்படின்னு சொல்லி, அதுதான் இந்த எய்ம். எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தான் படிக்க முடியும். ஒரு பணியை செய்கிறோம் அப்படின்னா எதுக்காக இதை செய்கிறோம், வாட் இஸ் த பர்பஸ், அந்த பர்பஸ் தெரிஞ்சதுனாக்க வழிகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். பர்பஸே தெரியல அப்படின்னாக்க போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ ஏதோ நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னா எங்கே போகிறீங்க அப்படின்னாக்க நான் சென்னை போகிறேன் அப்படின்னா ஓகே, வழி காமிப்பாங்க. எங்கேயோ போகிறேன், கால் போகிற போக்கில் போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க அது எங்கேயும் போய் சேர முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக இந்த சிவபுராணத்தை படித்தால் என்ன பலன் கிடைக்கும், எப்படி படிக்க வேண்டும், சிந்தை மகிழ படிக்க வேண்டும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். இதை பாட 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 பல பிறவிகளில் நாம் சேர்த்த வினைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும், அது தீர்றதுக்காக நான் பாடுகிறேன் என்று சொல்கிறார். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். அப்படி இந்த சிவபுராணத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத சுவாமிகள் சொன்னார். இப்போ நம்ம 26வது வரைக்கும் வருவோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அது 32வது வரி, அது குறித்து கொள்ளுங்கள். அதுல ஒரு குறிப்பு இருக்கு. முன்னாடி நம்ம பார்த்தது 6, 5, 8 நம்ம பார்த்தது 658 பாடல்களை கொண்டது இந்த திருவாசகம் அப்படின்னு ஒரு குறிப்பு அதுல இருந்தது. இந்த பாடலிலே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்றது 32வது வரி. தன்னுடைய 32வது வயதில்தான் மாணிக்கவாசக பெருமான் தில்லை கூத்தேனிடம் உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படிங்கிறது 32வது வயதில் அமைந்தது. இந்த 32 எங்க இருக்கு, அந்த 32 எங்க இருக்கு, ஆனா அதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதுதான் அருளாளர்களுக்கும் ஆர்டினரியாளர்களுக்கும் உண்டான வித்தியாசம். இப்போ இது முக்கியமானது. இது நமக்கு பிறந்தவர்களுக்கு முக்கியம், பிறக்காதவர்களுக்கு முக்கியம் இல்லை, பிறந்தவர்களுக்கெல்லாம் முக்கியம். முதல்ல நம்ம அடிப்படை கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே என்ன நம்ம பேர் சொன்னாலும் சரி, மிஸ் யூனிவர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, மிஸ் வேர்ல்டுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். ஆக 3 பொருள்கள் தான் இருக்கின்றது. ஒன்று சிவபெருமான், பூரண அறிவு, பூரண ஞானம், பூரண இன்பம். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஃபுல் மூன், பௌர்ணமி,
அப்படின்னு சொல்ற மாதிரி அவர். நம்ம நிலா வந்து ஒரு அரை நிலா, அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை மாதிரி. அறிவித்தால் அறியும், அமாவாசை அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனால் அறிவித்தால் அறியும், அது ஒரு நல்ல குணம் தானே. இன்னொன்று அறிவித்தாலும் அறியாது, அது ஜட பொருள்கள் என்று பெயர். ஆக நான் இந்த உலகத்திலே ஒன்று உயிர் பொருள்கள் இருக்கு, இன்னொன்று உயிரற்ற பொருள்கள் இருக்கு. இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ற பெருமான் நெற்றி கண்ணனாக மேலே இருக்கிறான். இந்த 3 பொருள்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. இதை நமக்கு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சிவன்கிறது ஒண்ணுதான், சிவன்கள் கிடையாது. அவன் எந்த உருவத்தில் வேணாலும் வருவான். நான் இப்போ ஆசிரியராக உட்காந்துருப்பேன், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் வேற ஒரு ஐயாவாக இருப்பேன், கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய குழந்தைகளுக்கு அப்பாவாக இருப்பேன், என்னுடைய மனைவிக்கு கணவனாக இருப்பேன், அது மாறிக்கிட்டு இருப்பேன். ஆனால் நான் தான். அந்த அளவிலே சிவபெருமான் அவனுடைய விளையாடல்களுக்காகவும் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகவும் வேற வேற வேடம் தாங்கி அவன் வந்தாலும் சிவம் என்பது ஒன்றுதான். அது இந்துக்கள் படைக்கப்பட்டாலும் சிவம்தான், முஸ்லிம்கள் படைக்கப்பட்டாலும் சிவம்தான், கிறிஸ்தவர்கள் படைக்கப்பட்டாலும் சிவம்தான். யார் படைக்கப்பட்டாலும் சிவபெருமான் தான் படைக்க வேண்டும், வேற யாராலையும் படைக்க முடியாது. இதை நம்மெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மற்ற மதத்தினர் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்கள சொல்றதை நம்ம ஏத்துக்கன்னு சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதுபோல நம்ம சொல்றதை அவங்க ஏத்துக்க வேண்டியதில்லை. நம்ம சொல்றதை நம்ம அறிவுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்துக்களையெல்லாம் சிவபெருமான் படைச்சாரு அப்படின்னா அப்போ முஸ்லீம்களையெல்லாம் யார் படைச்சது? சிவபெருமான் தான் படைக்கணும். சைவ சித்தாந்தத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். அவங்க எதை வேணாலும் சொல்லட்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே கடவுள் தான் இருக்கிறாரு, அவர் தான் கடந்தும் இருக்கிறவர் உள்ளும் இருக்கிறவர். அதனால 10-15 கடவுள் வர முடியாது. ஆக சிவம் ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக உயிர்கள் இருக்கிறது. இந்த உயிர்கள் சிவத்தை அறியக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள உயிர்கள். அதாவது சில பேட்டரி வந்து சார்ஜபிள் பேட்டரின்னு ஒன்று இருக்கு, சிலது யூஸ் அண்ட் த்ரோன்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம சார்ஜபிள் பேட்டரி மாதிரி, சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறும், சார்ஜ் போடலைன்னா சார்ஜ் ஏறும். அதுபோல அறிவித்தால் அறியும், அறிவிக்கலைன்னா அறியாது. ஆணவ மலம் என்கின்ற மலம் நம்மளுடைய அறிவை மறைத்து இருந்ததால் நம்மளுடைய அறிவு விளங்காமல் இருந்தது. அந்த விளங்காமல் இருந்த அறிவுக்கு இறைவன் என்ன செய்கின்றான்? அந்த ஆணவத்தை விளக்கி இந்த அறிவை, பூரண அறிவை வெளியில கொண்டு வரணும், தன்னுடைய இன்பத்தை தர வேண்டும் என்று முதலில் நம் மீது கருணை கொண்டவன் சிவபெருமான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நமக்கு முதல் சொந்தம் சிவம், சிவபெருமான். இதுல எல்லாம் நமக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துடக்கூடாது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான் சொல்லணும். அதை கேட்கல, உங்க வீட்டுல யாரு அப்படின்னா எங்க வீட்டுக்காரருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் சொல்லணும். உங்க வீட்டுக்காரர் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அதிகபட்சமா 60 வருஷம் ஆச்சு, இல்லை 80 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி சிவபெருமான் தான். ஆக நமக்கு ரொம்ப நெருங்கினவர் சிவபெருமான் தான். நமக்கு அப்பா யாரு? சிவபெருமான் தான். அம்மா யாரு? சிவபெருமான் தான். நமக்கு எஜமான் யாரு? சிவபெருமான் தான். நம்ம முதலாளி யாரு? சிவபெருமான் தான். நம்ம கட்சி தலைவர் யாரு? சிவபெருமான் தான். நமக்கு நண்பன் யாரு? சிவபெருமான் தான். தோழி யாரு? சிவபெருமான் தான். நமக்கு கணவன் யாரு? சிவபெருமான் தான். நமக்கு மனைவி யாரு? சிவபெருமான் தான். அம்மையும் நீ, அப்பனும் நீ. ஆக சிவபெருமான் தான் உயிர்களுக்கு முதல் சொந்தம், நடு சொந்தம், கடைசி சொந்தம். இதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அனாதி என்று சொல்லுவோம். நமக்கே தெரியாது சிவபெருமான் நம் மீது கருணை காண்பித்தது. நம்ம மேல கருணை காமித்திருக்கிறான்னு நமக்கு தெரியறதுக்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம மேல கருணை கொண்டிருக்கிறான் அவன். நமக்கு இன்னுமே ஃபுல்லா புரியல. திடீர்னு சந்தேகம் வந்துருது. நல்லா இருக்கும்போது கருணை காமிக்கிறான்னு சொல்றோம், ஏதாவது காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா சோதிக்கிறான்னு சொல்றோம். ஆக நமக்கு அறிவு இருக்கு என்று நாம் உணர்வதற்கு முன்னாலேயே சிவபெருமான் நம் மீது கருணை கொண்டிருந்தான். அன்னைக்கு நம்ம அவனுக்கு பால் வாங்கிக்கிட்டு போகல, அம்மா போயிருந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கு மாலை வாங்கி குங்குமம் கொட்டலை, பிரதோஷத்துக்கு பால் பாக்கெட் வாங்கி போல, அன்றே நம் மீது கருணை கொண்டிருந்தான் சிவபெருமான். இப்ப சிவபெருமான் இந்த உயிர்களை அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக பிறவிக்கு உட்படுத்துகிறான். இதை நோட் பண்ணிக்கங்க. பிறவியை கொடுக்குறான். பிறவின்னா என்ன? உடல் கொடுக்கிறது. பிறவின்னா என்ன? உடல் கொடுக்குறது. உயிர் எப்போதுமே இருந்தது, உயிர் அனாதி பொருள். உடலை சேர்க்கிறார். இந்த உடலை ஏன் சேர்க்கிறாரு? இப்ப என் உடல்ல உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த உடல் இருந்தா தானே தெரிய முடியும். இந்த உடல் இல்லைன்னா அந்த உயிரை எப்படி தெரிய முடியும்? நம்ம உயிர் வந்து சிவன் மாதிரி, நம்ம உடல் வந்து சக்தி மாதிரி.
இந்த சக்தி செயல்படுவதால் தான் கையை ஆட்டுறதுனால, பேசுறதுனால, கண்ணை திருப்புறதுனால ஐயா உயிரோட இருக்காருன்னு நினைக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாரு, மூச்சு வாங்கலை அப்படின்னா அப்படியே சைடில் இங்கே கமெண்ட்ஸில் ரிப்புன்னு போட்டுருவீங்க. இயக்கம் இல்லை என்றால் சிவம் தெரியாது. உயிர் இல்லைன்னா கை இயங்காது. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. சக்தி இல்லையேல் சிவம் இருப்பது இந்த அறிவுக்கு தெரியாது. சிவம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. சிவம் சக்தி ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இருந்தார். ஆக இந்த இறைவன் பிறவியை கொடுக்கின்றார். இந்த பிறவிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடலை சேர்க்கிறது. சைவ சித்தாந்தம் நம்ம படிக்கும்போது 36 தத்துவங்கள் 5 அடுக்கு உடல்கள்னு படிக்க போறோம். அதுதான் இந்த பாடம். அங்க 2 அலகு நம்ம படிக்கிறோம் சைவ சித்தாந்தத்துல. அந்த 2 அலகும் தான் இந்த 6 வரி பாடல். இங்க உயிர்கள் அப்படின்றது இந்த பிறவியை கொடுக்கறதுல இறைவன் எத்தனை வகை வச்சிருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த உயிர்கள் தோன்றுவது 4 வகை தோற்றத்தில் தோன்றும். எவ்வளவு? 4 வகை. அது எழுதிக்கங்க. 4 வகை தோற்றம். நீங்க எதை பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு அப்படி பாருங்க. மேல ஒரு பள்ளி இருக்கு. இந்த பள்ளி இந்த 4 வகை தோற்றத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணுலதான் தோன்றி இருக்கணுமே தவிர வேற வழியே கிடையாது. இப்ப நம்ம தான் சயின்டிஸ்டா, நாசால இருக்கிறவங்க சயின்டிஸ்டா நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம தான் டாக்டரா இல்ல எம்டி படிச்சவங்க டாக்டரான்னு கேளு. இந்த 4 வகை தோற்றத்தில் தான் இந்த உயிராக இருந்தது உடல் மாட்டப்பட்டு, உடல் மாட்டின உடனே ஓடுது. எப்படி பேட்டரி போட்ட உடனே பொம்மை ஓட ஆரம்பிக்குதோ அதுபோல் அந்த உடலை மாட்டின உடனே உயிர் இயங்க ஆரம்பிக்குது. இதை செய்கின்றவள் திரோதான சக்தி. இந்த 4 வகை தோற்றம் என்ன என்றால், ஒன்று முட்டையிலிருந்து தோன்றுவது. எக் அது எதுவாக இருந்தால், கோழி எக்கு நமக்கு தெரியும். மற்றது பறவையோட எக்கு, காக்காயோட எக்கு, குயிலோட எக்கு, பாம்போடது, ஏதோ ஒன்று எக்குல இருந்து உயிர்கள் வருகின்றன. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று. சரி, வேற எதுல இருந்து வருது அப்படின்னாக்க, வித்தில் தோன்றுவது. விதைகள் இருக்குல்ல, ஃபார்மிங்ல நம்ம நெல் போடுறோம், வேற உளுந்து போடுறோம், பருப்பு போடுறோம், ஏதோ ஒன்று ஒரு விதையை தூவினால் அந்த விதை முளைத்து அது செடியாக மரமாக வருகிறது. மரம், செடி, கொடி எல்லாமே உயிர் பொருள் தான். நம்ம நடக்கிறது மட்டும்தான் உயிர் கிடையாது. எதெல்லாம் வளருதோ, எதெல்லாம் சுவாசிக்குதோ அதெல்லாம் உயிர் பொருள்கள் என்று அர்த்தம். மரமும் ஒரு உயிர் தான். ஒவ்வொரு மரமும் ஒரு உயிர். நாமும் மரமாக இருந்தோம். இந்த பாடல்ல அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆக விதையிலிருந்து தோன்றி இருக்க முடியும். விதையிலிருந்து கொஞ்சம் பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி சிலது தாங்க. இப்போ ஒரு முருங்கை மரம் எடுத்தீங்கன்னா, முருங்கை மரத்தோட ஒரு கிளையை மட்டும் கட் பண்ணி இப்போ ஒரு மண்ணில் வச்சுருந்தீங்கன்னா அதுலவே அப்படியே மரம், அதுலேருந்தே வேர் முளைச்சிக்கும். அதுபோல் அந்த அந்த என்ன சொல்கிறது, வித்துலேருந்து போக அந்த கிளையிலிருந்தும் வரலாம். அதுபோல் வாழை மரம் ஒரு வித்து நம்ம போட்டோம்னா அது அப்படியே 10-15 மரமாக அது ஆகிவிடும். ஆக ஏதோ ஒன்று வித்தில் இருந்து தோன்றுவது, விதையில் இருந்து தோன்றுவது, இது ஒரு வகையான தோற்றம். அதுக்கு அடுத்தது கருப்பையில் இருந்து தோன்றுவது, கன்சீவ் ஆகிறது. ஒரு ஸ்பெர்ம் இருக்கு, ஒரு அம்மா இருக்கு, அப்பா இருக்காங்க, அதுல இருந்து ஒரு உயிரணு வருது, இங்க உடல் அணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுலயே சைவ சித்தாந்த தத்துவம் தான். அப்பா கிட்ட இருந்து வரும்போது உயிரணுவா வரும், அம்மா கிட்ட இருந்து வரும்போது உடல் சேர்க்கப்படுகிறது. அந்த சினை முட்டை என்று சொல்லக்கூடிய முட்டை தான் உடல். இந்த உயிரையும் உடலையும் யாரால சேர்க்க முடியும்? இந்த ஃபெவிகால் யாரு? சிவபெருமான் தான் சேர்க்க முடியும். சிவபெருமான் சேர்க்காம இந்த முட்டையும் இந்த உயிரும் சேராது. இப்ப சிவபெருமான் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? சுடுகாட்டுல இருக்கிறாரா, தில்லையில உட்கார்ந்துருக்காரா? இல்லையே. இந்த கரு ஃபார்ம் ஆகிற இடத்துல இருக்கிறாரு. இதுல எந்த உயிர் உள்ள வரணும்னு பார்த்து அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு. எந்த முட்டையில இது வரணும் அப்படின்றத அவர் வெயிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவிலே முட்டையிலிருந்து தோன்றுவது, ஒரு குட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க, குழந்தை பெக்கிறது. அப்படிதான் பிறந்திருக்கணும். நீங்க ஏதாவது பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி பாருங்க, ஒரு மாடு பாருங்க, ஒரு சிங்கம் பாருங்க, புலி பாருங்க, பூனை பாருங்க, நாய் பாருங்க, அதெல்லாம் குட்டி போட்டிருக்கும். இந்த தாய் கன்சீவ் ஆகி அது பல குட்டிகளை போட்டிருக்கும். அதுல இருந்து வரலாம். இன்னொன்று அழுக்கு இல்லைன்னா வேர்வைன்னு சொல்றது. நம்ம இன்ஃபெக்ஷன் ஆயிடுது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அது போல வேர்வையிலிருந்து அழுக்கிலிருந்து தோன்றுறது. பெண்கள் தலையில பெயின் இருக்கும், உடம்புலேயே ரொம்ப நாளைக்கு குளிக்காம இருந்தோம்னா அப்படி எடுத்தோம் அப்படின்னா அழுக்கு இருக்கும். அதை மைக்ரோஸ்கோப் உள்ள வச்சு பார்த்தீங்கன்னா புழு நகர்றது நமக்கு தெரியும், லேப்ல அதை வச்சு பார்த்தீங்கன்னா. ஆக இது போல 4 வகையில் தான் தோன்ற முடியுமே தவிர வேற எந்த வகையிலும் தோன்ற முடியாது என்பதை
பல கோடி ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த சயின்ஸ் மாறாது. நம்ம சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சிவபெருமான் சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சயின்ஸ் இஸ் டம். சயின்ஸுக்கு என்ன தெரியும்? அது கிராலிங் பேபி, இப்பதான் கால் முளைச்சு நடக்க ஆரம்பிக்கும். உலகம் உருண்டை என்று ஆராய்ச்சி செய்து ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார். அந்த சயின்டிஸ்ட் சொன்னது தவறு அவரை தூக்குல போட்டார். அது ரூம்குள்ள வச்சு போட்டா அது வெளியில தெரியாதுங்கிறதுனால நடுரோட்டில் வச்சு போட்டாங்க. மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து, உலகத்தில் இருக்கிற பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் வர வச்சு, இவன் உலகத்தை உருண்டைன்னு சொல்றான், முட்டாள், தூக்குல போடுங்கன்னு போட்டாங்க. இப்போ உலகம் உருண்டையா இல்லையா? உலகம் உருண்டைன்னு சொல்றான். இதுதான் சயின்ஸ். அதனால அந்த சயின்ஸை வச்சு நம்ம பெருமானை கண்டுபிடிக்க முடியாது. அந்த சயின்ஸை வச்சு இப்போ நான் சொல்றதெல்லாம் சயின்ஸ்ல வராது, MBBSலையும் வராது. இந்த 4 வகையில் தான் உயிர்கள் தோன்ற முடியும். இதுதான் நம்மளுடைய சைவ சமயத்தின் சிறப்பு. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கூட இதை அழுத்தி சொல்லலாம். எந்த மேடையில் வேணாலும் பேசுங்க. யாராவது இல்லைன்னு சொன்னா அங்கேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க. சரி, இந்த முட்டையில் தோன்றுபவை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. பாம்பு, தவளை, முதலை, ஆமை எல்லாம் இருக்கு. வேர்வையில் தோன்றுவது கிருமி, பேன், விட்டில் பூச்சி, அதெல்லாம் அதுல வர்றது. வித்துக்கள் விதை போட்டு வர்றது உங்களுக்கு தெரியும். ஃபார்மிங்ல இருக்கிறது எல்லாமே விதையிலிருந்து வர்றதான், மரம், செடி, கொடி எல்லாம். கருப்பையில் தோன்றுவது, கன்சீவ் ஆகி தாய் மடியில் அது தோன்றுவது. அது போல மனிதர்கள் இருக்கிறோம், மற்ற விலங்குகள் இருக்குது. அதெல்லாம் இந்த 4ல இருந்தும் வந்துகிட்டே இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் வருது, அதுல இருந்து வருது, இதுல இருந்து வருது, இதுல இருந்து வருது, எல்லாம் ஒரு ஹால்குள்ள வந்து நின்றுச்சு. அப்புறமா அதை பிரிச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை 7 வகையாக பிரிக்கலாம். இப்போ யாராவது சந்தைக்கு காய்கறி வாங்க போறவங்களுக்கு தெரியும். ஒரு கட்டைப்பை 1ஓ 2ஓ எடுத்துட்டு போவோம். அங்கங்க ஓகே உருளைக்கிழங்கா, ஓகே 2 கிலோ போடுங்க. கத்திரிக்காயா 2 பையிலேயே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுவோம், நம்மளும் கடைக்காரன் மாதிரி போட்டு கொட்டி திரும்ப எல்லாத்தையும் பிரிப்போம். அதுல பீன்ஸையும் கொத்தவரங்காய் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வைப்போம். அது போல போடு போடு போடுன்னு இந்த 4 வகையா வந்ததை சேர்த்து அந்த 4ஐயும் ஆம்பளைங்கெல்லாம் இந்த பக்கம் போங்க, பெண்கள் எல்லாம் இந்த பக்கம் போங்க, குழந்தைங்கள்லாம் இந்த பக்கம் வாங்க, அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு பிரிச்சோம்னா அதுல 7 வகை இருக்கின்றது. 7 வகை இருக்கு. இப்போ 4 7 ஆச்சு. இந்த 7 என்னென்ன அப்படின்னா, 1 தாவரம், இன்னொன்று நீரில் வாழ்வன. தாவரங்களை ஒரு வகையாக பிரிச்சிடறோம். தாவரம்னா எல்லாமே பிளான்ட்டு, ட்ரீஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். சின்ன அருகம்புல்லுல இருந்து ஆரம்பித்து ஆலம்பரம் வரைக்கும் எல்லாமே தாவரம். அப்புறம் நீர் வாழ்வன, நீரில் வாழக்கூடிய பல உயிரினங்கள் இருக்குது. நீங்கள் ஜியாகிரபி சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஊர்வன, நிலத்தில் ஊர்ந்து போகக்கூடியது. அதுபோல் பாம்பு, மண்புழு, அதுபோல் ஊர்ந்து போகக்கூடிய பொருள்கள் நிறைய இருக்கு. இப்போது என்ன பார்த்தோம், நீர் பார்த்தோம். நீருக்கு அப்புறம் நிலத்தில் வாழ்கிறது பார்த்தோம். நிலத்தில் பிளான்ட் ஒன்று இடம் மாறாமல் இருக்குது, இன்னொன்று ஊர்ந்து போகுது, இன்னொன்று பறந்து போகிறத பார்த்தோம், பறவைகள். அதுக்கு அடுத்தது விலங்குகள். அதுக்கு அடுத்தது தான் உயர்ந்த பிறவியாகிய மனித பிறவி. அதுக்கு மேலே தேவர்கள். இப்படி நம்ம இந்த 7 வகையாக இதை பிரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 7 தவிர வேற வகையா பிரிக்க முடியாது முடியாது முடியாது. இப்போ எது ஆத்தென்டிக் சயின்ஸ்? நம்ம இதைத்தான் படிக்கணும். இதை விட்டுட்டு அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெண்ட்ரி, அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி, மைக்ரோபயாலஜி எதையோ படித்து காலத்தை வீணாக்கி முடிய கொட்டிட்டோமே தவிர எது படிக்கணுமோ அதை நம்ம படிக்காமல் விட்டுட்டோம். இதை படிச்சுட்டு மற்றதை படிச்சிருந்தாக்க ஓகே, வெரி குட். எதை படிக்கணுமோ அதை விட்டுட்டு எதை படிக்க வேண்டாமோ, எதை படித்தா பிரயோஜனம் இல்லையோ, எது ரொம்ப முக்கியம் இல்லையோ அதெல்லாம் முக்கியமாக படிச்சிட்டோம். இப்போ இந்த 7 வகையில் அதில் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. என்ன, இப்போ தாவரங்கள்லேயே 19 லட்சம் தாவரம் இருக்கு. நான் சொல்றது வெரைட்டி. அருகம்புல் அப்படின்னாக்க அது ஒன்று தான் கணக்கு. அருகம்புல்லையே பல வெரைட்டி இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது நல்ல நீளமா வளரும். இவ்வளோ உயரத்துக்கு அருகம்புல் வளர்றது இருக்கு, இவ்வளோ உயரத்துல வளர்றது இருக்கு. தாலி அருகுன்னு ஒன்று இருக்கு. தாலி, திருவாசகம் படிக்கும்போது தாலி அருகின் தாராய் போற்றி அப்படின்னு வரும். அதை பெண்கள்லாம் படிக்க மாட்டாங்க. மாணிக்க வாசகர் வந்து பெண்களோட தாலியை அறுத்துட்டு கொடுக்க மாட்டாராம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கை பாரு. அந்த தாலி குண்டு தாலி, சின்ன லாப்படுற தாலி, மாங்கல்யம் கழுத்துல போட்டுக்கிறாங்களே, அது திருவாசக புக்கில் நமக்கு போட்டிருக்கிறது அடுத்த அள்ளி, பள்ளிக்கூடத்துக்கு வர்ற அள்ளி. அந்த தாலி அருகின் அப்படின்னா அருகம்புல்லுல தாலின்னு ஒரு வகை அருகம்புல் இருக்கு.
அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இங்க நம்ம எப்படி படிப்போம், தாலியாருவின் தாராய் போற்றின்னு சொல்றாரு, அதனால நான் அந்த பாட்டு பாட மாட்டேன். அந்த பாட்டு வரும்போது மட்டும் அப்படின்ட்டு அப்புறமா ஆரம்பிக்கிறதா. எவ்வளவு பெரிய பகுத்தறிவு பாருங்க. தாவரங்கள்ல 19 லட்சம், ஊர்வன 15 லட்சம், தேவர்கள்ல 11 லட்சம் தேவர்கள் இருக்காங்க. நம்மளாம் அடுத்த தடவை அங்கதான் போக போறோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம சைவ சித்தாந்த சுடர் இந்த வகுப்புலாம் கையில அறக்கட்டளையில் படிக்கிறவங்க எல்லாரும் தேவர்கள் ஆகிறது கேரண்டி. தேவர்களுக்கு மேல ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். தேவர்கள்லயே 11 லட்சம் வெரைட்டி. இது 11 லட்சம் தேவர்கள் இல்ல, 33 தேவர்கள்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. இப்போ பாரதியார் சொன்னாரு 30 கோடி முகமுடையால ஏதோ அது இந்தியாவோட மக்கள் தொகை 30 கோடின்னு சொன்னாரு. இப்ப 140 கோடி ஆயிடுச்சு. ஆக தேவர்கள் 11 லட்சம் வகையான தேவர்கள் இருக்காங்க. நீர்ல வாழ்வது 10 லட்சம், விலங்குகள்ல ஒரு 10 லட்சம் வெரைட்டி இருக்கு. சிங்கம் என்பது 1, இந்த 10 லட்சத்துல 1. புலி 1, நாய் 1, அதுக்குள்ள இந்த நாய் அந்த நாய் அதெல்லாம் வேற வேற. இந்த 1 1 1ன்னு கவுண்ட் பண்ணாலே விலங்குகள்ல 10 லட்சம் இருக்குதான். எந்த ஜூக்கு போனாலும் நீங்க 10 லட்சம் பார்க்க முடியாது. மனிதர்கள்ல 9 லட்சம் பேர் இருக்காங்களாம். எங்க இருக்காங்க 9 லட்சம் பேர்? 9 லட்சம் வெரைட்டி. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி கருப்பா குட்டையா அப்படி இருக்காங்க, மூக்கு மூலியமா நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி நார்த்தில் போக போக பார்த்தீங்கன்னாக்க மூக்கு சப்பையாயிரும். மூக்கு எது கண்ணம் எதுன்னே தெரியாது, பட்டையா இருக்கும். சைனீஸு ஜாப்பனீஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஒரு வெரைட்டியில் இருக்கிறாங்க. அப்படி மனிதர்கள்லேயே 9 லட்சம் வகையான மனிதர்கள் இருக்காங்க. 9 லட்சம் நம்பர்னு நினச்சிக்காது. தமிழ்நாட்டிலே 7 கோடி. இந்த 9 லட்சம்ங்கிறது வகையை குறிக்கிறது. இப்போ நம்ம பார்க்காத மனிதர்கள்லாம் இன்னும் வேற எங்கேயோ இருக்கிறாங்க. நம்ம அறிவுக்கு இன்னும் எட்டலை, நம்ம ராக்கெட் இன்னும் போகலை. நம்ம ராக்கெட் இன்னும் சூரியனுக்கே போகலை. இங்கே இருக்கிற சூரியனுக்கே போகலையே. இந்த சூரியன் இருக்கு, அதுல மில்கி வே இருக்கு, அதுக்கு மேல பிளாக் ஹோல் இருக்கு, அதுக்கு மேல 240 அண்டம் இருக்கு. மாணிக்க வாசகர் சொல்றாரு, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரில். யார் அஸ்ட்ரானட்? மாணிக்க வாசகர் போல ஒரு அஸ்ட்ரானட் யாராவது இருக்க முடியுமா? சரி, அப்போ மொத்தம் 84 லட்சம் வெரைட்டி இருக்கின்றது. அதை யோனி பேதங்கள்னு சொல்லுவாங்க. யோனி பேதங்கள். அப்படி 84 லட்சம் வெரைட்டியில், அதாவது ஒரு வெரைட்டின்னு நான் சொன்னது இப்போ சிங்கம் அப்படின்னது 1. சிங்கத்துக்குள்ளேயே நம்ம ஒரு தடவை ஆண் சிங்கமாக பிறந்திருப்போம், பெண் சிங்கமாக பிறந்திருப்போம். ஆப்பிரிக்கா சிங்கம் வேற மாதிரி இருக்கு, அப்படி பிறந்திருப்போம். கன்னியாகுமரி சிங்கம் ஒரு மாதிரி இருக்கு, காஷ்மீர்ல சிங்கம் ஒரு மாதிரி இருக்கு. எல்லா சிங்கத்திலையும் நம்ம பிறந்திருந்திருப்போம். மாற்றி 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 இது வரைக்கும் நம்ம பிறந்தது 7 கடல் மணலை அளவிடினும் அதிகம். கிரேட்டர் தென் 7 sea sand. கிரேட்டர் தென்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன்னா அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது, இன்ஃபைனைட் கூட இருக்கலாம். என்னதான் பண்ணோம் அவ்வளோ பிறவில? இவ்வளோ கஷ்டமான பாடமா அது? 3 பொருள் தான் இருக்கு, அதுல 1 சிவபெருமான், இன்னொன்று உயிர் உள்ள பொருள்கள், இன்னொன்று உயிரற்ற பொருள்கள். இது படிக்கிறதுக்கு இத்தனை பிறவியா? வேஸ்ட் பண்ணிட்டோம், அட்டர் வேஸ்ட். இந்த 3 தவிர வேற பாடமே கிடையாது. எங்க ஐயா தியாகராசன் வகுப்பு எடுத்தாலும் இந்த பதி பசு பாசத்தை தவிர எடுக்க முடியாது. பதி 1 சிவபெருமான், பசுக்கள் இந்த 84 லட்சம் வகையில உடம்பு பொத்திக்கிட்டு இருக்கிறது. பாசம் என்று சொல்வது மற்ற ஜட பொருள், உயிரற்ற பொருள். இந்த பாடம் தான் திருப்பி 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 அரைச்சமாவே அரைக்கணும், தேஞ்ச டேப் ரெக்கார்டர் மாதிரி. ஆக நம்ம இந்த மனித பிறவிக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னாலே கடலை கையால் நீந்தினன் கான் அப்படின்னு சொல்றாங்க. கடலை கையால் நீந்த முடியுமா? கன்னியாகுமரியிலிருந்து இலங்கைக்கு போனாலே, ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு போனாலே அது கின்னஸ் ரெக்கார்ட். இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போறாரு அப்படின்னாக்க அது அதை விட பெரிய கையால் நீந்து. கொலம்பஸ் போனாரே அப்படிலாம் சொல்லக்கூடாது. கையால் நீந்தி போக முடியுமா? முடியவே முடியாது. எப்படி முடியவே முடியாது? அப்படியே போனாலும் வெரி வெரி ரேர் பாசிபிலிட்டி. ஒரு லட்சத்துல 1 கூட சொல்ல முடியாது. 1 லட்சம் பேர்ல ஒருத்தன் நீந்தி போயிடலாமா அமெரிக்காவுக்கு? முடியாது. 1 கோடி பேர்ல முடியாது. 10 கோடி பேர் சான்ஸே இல்லை. அப்படி எப்படி சான்ஸே இல்லையோ அது போல இந்த மனித பிறவியை நாம் எடுக்கிறதுங்கிறது சான்ஸே இல்லை ஒரு உயிருக்கு. வெரி 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 ரேர் மனித பிறவி எடுக்கிறது.
அதுல ஆணா பெண்ணா கருப்பா சிகப்பாலாம் அடுத்தது. மனிதராக பிறக்கிறதே இவ்வளோ ரேர் ஆஃப் ரேரஸ்ட் திங். இப்ப நம்ம மனிதராக வந்து விட்டோம் என்றால் எவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு பாருங்க. கடலை கையால நீந்திட்டோம்னு அர்த்தம். ராமேஸ்வரத்துல இருந்து நம்ம எங்க போகணும்னு சொல்லு. இப்ப அமெரிக்கா என்ன, லண்டன் போகணுன்னாலும் போறேன், அண்டார்டிகா போகணுன்னாலும் போறேன்னா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து விட்டோம். மனித பிறவியை எடுத்து விட்டோம் என்றாலே, அவன் எஸ்சியா இருந்தாலும் பிசியா இருந்தாலும் எஃப்சி ஓஎஃப்சி ஓபிசி எதுவாக இருந்தாலும் மனித பிறவியை ஒரு உயிர் எடுத்து விட்டது என்றால் கடலை கையால் நீந்திரத்துக்கு சமம் அது. இப்ப நம்ம எல்லாம் மனிதர்கள் அப்படிங்கும்போது இதுக்கே ஒண்ணு நம்ம உயிருக்கே நம்ம நன்றி சொல்லணும். எடே ஏதோ நல்லதெல்லாம் பண்ணியிருப்ப போலடா நீ, அதனாலதான் இது கிடைச்சிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ தெரியாம தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ தெரிஞ்செல்லாம் நல்லது பண்ணியிருக்க மாட்டேன், ஃப்ராடு. தெரியாம ஏதோ நல்லது பண்ணிட்ட. அப்படி நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம் ஒண்ணு. பெருமானுடைய கருணை பெரியது அப்படிங்கிறது ரெண்டாவது. அது துணை காரணம். நம்முடைய வினை முதல் காரணம், பெருமானுடைய கருணை இரண்டாவது காரணம். ஆக மனிதர்களாக நாம் பிறந்திருக்கிறோம். இந்த மனிதர்களாக பிறந்ததுலேயே நிறைய கதை இருக்கு. அதாவது ஓரறிவு விலங்கு, ஈரறிவு, மூன்றறிவு அப்படின்னு சொல்லி நம்ம பிறந்திருக்கலாம். அதுவும் நம்ம தொல்காப்பியத்தில் இருக்கிறது. ஒற்றறிவு அதிவே உற்ற அறிவதிவே ஓர் உயிர் விலங்கு. இப்போ நமக்கு 6 அறிவுன்னு சொல்கிறோம்ல, எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க எத்தனை அறிவு அப்படின்னு கேளுங்க. நீ மெயினாக பகுத்தறிவாளனை கூப்பிட்டு கேளுங்க. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லுவான், அவனை கூப்பிட்டு கேளுங்க. டேய் உனக்கு எத்தனை அறிவு இருக்கான்னு முதல்ல கேளுங்க. இருக்க வச்சு சொல்லுவான். எத்தனை அறிவு இருக்குன்னு கேளுங்க. 6 அறிவு இருக்குன்னு சொல்லுவான். 6வது அறிவு என்னடான்னு கேளுங்க. பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவான். 4வது அறிவு என்னடான்னு கேளுங்க. அப்படி தெரியாது. 6வது அறிவு தெரியும், 1வது அறிவு தெரியாது, 2வது அறிவு தெரியாது, 3வது அறிவு தெரியாது, 4வது அறிவு தெரியாது, 5வது அறிவு தெரியாது. 6வது அறிவுன்னு மட்டும் சைவ சித்தாந்த சுடர் படிச்சிருந்தா அதெல்லாம் தெரியும். ஓர் அறிவு என்பது ஊற்று அறிவது, உடல் அதாவது உணர்ச்சியால அறியக்கூடிய உயிரினங்கள் என்னென்ன அது மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தா தாவரம், செடி, கொடி, புல். அதுக்கு ஒரே ஒரு அறிவு தான் இருக்கு. ஒரே ஒரு அறிவு தான் இருக்கு. அது கூட எங்க ஊர்ல ஒரு மரம் இருக்கு. எங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒரு அரச மரம் இருக்கு. இந்த மரம் தேர் வந்தது அப்படின்னா அந்த மரம் நார்மலா அப்படி மறைச்சிருக்கும். சாமியோட தேர் வரும்போது மரம் அப்படி நகர்ந்து இப்படி வழி கொடுத்துட்டு திரும்ப கீழே நம்ப முடியாதது நடக்குது. ஆக தாவரம் ஓர் அறிவு தான் அதுக்கு இருக்கு. உணர்ச்சியில அறிவு. தொட்டாசினிங்கின்னு ஒரு செடி இருக்கு. இந்த செடியை நீங்க தொட்டுட்டீங்கன்னா அது அப்படியே சுருங்கி போயிடும். அதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உணர்ச்சி உள்ளது. மற்றதெல்லாம் தொட்டாக்க அது சுருங்கும், நமக்கு தெரியாது. ஆக ஓரறிவு உள்ளது தாவரங்கள். 2 அறிவு உள்ளது. 2 அறிவு என்னது? 2வது அறிவு அதனோடு நாவே. ப்ராப்ளமான ஆளு தான். உலகத்திலேயே மிகப்பெரிய தீவிரவாதி யாரு அப்படின்னாக்கா அவன் அங்க இருக்கான், இந்த நாட்டில் இருக்கான், அந்த நாட்டில் இருக்கான்னு தேடாதீங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தீவிரவாதி யாரு அப்படின்னா அதுதான். இது ஒண்ணு மட்டும் அடக்கி உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா சத்தியமாக முத்தி. இது அடங்கலைன்னா சத்தியமா முத்தி இல்லை. வேற இவ்வளோ நீளம் கை இருக்கே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இவ்வளோ பெரிய கால் இருக்கு அதனால ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இவ்வளோ பெரிய தலை இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இவ்வளோ பெரிய வயிறு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, விட்டுருங்க. இவ்வளோ 3 இன்ச்சு இருக்கு, அதுதான் 90% துன்பங்களுக்கு காரணம். யாராவது ஒரு மனிதன் அதை அடக்க கத்துக்கிட்டான். மூளையெல்லாம் அடக்க வேண்டாம், மூளை அது எப்படி இருந்தாலும் அது ஓடத்தான் செய்யும். மூளையை அடக்குறேன்னு நாக்கை அடக்காம மூளையை எப்படி அடக்குறது? நாக்கை அடக்கணும், அதுவும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதை அடக்கி வைக்கணும். அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், இந்த பிறவியோடைய பலனை அடையிறீங்கன்னு அர்த்தம். ஸோ முதல் அறிவு கீழே இருந்து நம்ம பார்த்தோம்னா உடல் அறிவு. தொடு உணர்ச்சியை கொண்ட உயிரினங்கள் எது இருக்குதோ, எதெல்லாம் வளருதோ, எதெல்லாம் உருமாற்றம் அடைகிறதோ அதெல்லாம் உயிரினம். அதுல ஓரறிவுன்னா தொடர அறிவு. 2வது அறிவுனா கொஞ்சம் மேலே ஏறி சுவைத்தல் அறிவை கொண்டது. நத்தை, சிப்பி, சங்கு. நத்தைக்கெல்லாம் கண்ணு கிடையாது, காது கிடையாது. அது டேஸ்ட்டை வச்சுதான் கண்டுபிடிக்குது. இது மண்ணு, இவன் மனுஷன் அப்படின்னு டேஸ்ட்டை வச்சுதான் கண்டுபிடிக்குது.
மூன்று அறிவு அதுவே அதற்றோடு மூக்கே. கீழே இருந்து வாட்டர் லெவல் ஏறிக்கிட்டே போற மாதிரி. இது வரைக்கும் ஓரறிவு, இது ரெண்டாவது அறிவு, நாக்கு உள்ள இருக்கிறவரு. ரெட்ல, அதுக்குதான் இதை மட்டும் சாமி ரெட்ல படைச்சிருக்காரு. டேஞ்சர்னு அர்த்தம். வேற எதையும் இவ்வளவு பெரிய ரெட்டா வைக்கல. ஹார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், அது நிறைஞ்சிருக்கு. இது வெளியில தெரிகிறது ரெட்டா இருக்கிறது இதுதான். மூன்று அறிவு அதுவே அதோடு மூக்கே, நாக்குக்கு அடுத்து மூக்கு. ஸ்மெல் பண்ணி பண்றது. அப்படி இருக்கிறதெல்லாம் எறும்பு, அட்டை பூச்சிகள், இதெல்லாம் வந்து ஸ்மெல் இருக்கும். அது ஸ்மெல்லை வச்சு அதை வச்சுதான் அது போய்கிட்டு இருக்கு. கரெக்டா போறோமா இல்லையா அப்படிங்கிறது. இன்னும் கண்ணு வரல. நான் சொல்றது எதுக்குமே கண்ணு கிடையாது. நான்கு அறிவு அதுவே அதற்றோடு கண்ணே. கண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா நான்காவது அறிவு. இப்ப நீங்க அந்த பகுத்தறிவாளன்ட்ட கேட்டீங்களே, இடையே நான்காவது அறிவு என்னடான்னா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான்காவது அறிவு கண்ணுடான்னு சொல்லுவாங்க. ஐம்புலன்கள்னு சொல்றோம்ல, அது ஆர்டரா சொல்றாரு தொல்காப்பியர். ஐந்தாவது அறிவு அவற்றோடு செவியே, கேட்கின்ற அறிவு. இப்பதான் கேள்வி. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின உயிரினங்கள் எதுக்குமே கேட்கிற சக்தி கிடையாது. இப்ப நமக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்கிறான்? உணர்ற சக்தியை கொடுத்துருக்கிறான், சுவைக்கிற சக்தியை கொடுத்துருக்கிறான், நுகர்ற சக்தியை கொடுத்துருக்கிறான், பார்க்குற சக்தியை கொடுத்துருக்கிறான், கேட்குற சக்தியை கொடுத்துருக்கிறான். 5 அறிவை கொடுத்துட்டு அதுக்கு மேல இந்த அறிவையும் கொடுத்துருக்கிறான். பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், சிவபெருமான் பதி பசு பாசம்னு பகுத்து அறிவதற்கு பேர் பகுத்தறிவுன்னு பேர். கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவே வேண்டாமே, அதுக்கு என்ன பகுத்தறிவு எதுக்கு? கடவுள் உண்டுன்னு சொல்லணும்னா அறிவு வேணும். எப்படி உண்டுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி. ஆக 6 அறிவு அதுவே அவற்றோடு மனனே. இப்போ சைவ சித்தாந்த சுடர் மாணவர்களுக்கு தெரியும், 36 தத்துவங்களை நாம் படித்து கொண்டே வரும்போது சிவ தத்துவம், அதுக்கப்புறம் வித்யா தத்துவம், அதுக்கப்புறம் பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயைக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் வர்றது அந்த கரணங்கள், அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள், அதுக்கப்புறமா கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதம். அந்த ஒரே சிலபஸ் தான் எல்லாத்துக்கும். இந்த உடம்பு அமைக்கப்பட்டிருக்கிறது, அறிவு அமைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே அது போல அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி மாணிக்கவாசகர் அவர் பிறந்ததாக சொல்லுகிறார். நம்ம எல்லாம் பிறந்தது புல்லாகி, புல்லுக்கு ஒரு அறிவு, பூடாகி, பூண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பூண்டு வகைகள், அதுவும் ஓரறிவு, புழுவாகி, புழு 2 அறிவு 3 அறிவு புழுக்கள் நம்ம பார்த்தோம். மரமாகி, மரம் ஓரறிவு தான் பார்த்தோம். பெரிய மரமா இருந்துச்சுன்னா நிறைய அறிவுன்னு கிடையாது. பெரிய மரமா இருந்தாலும் குட்டி அருகம்புல்லா இருந்தாலும் ஒரு அறிவு தான் அது. மரமாகி, பல் விருகமாகி, பல வகையான மிருகமாகி சொல்லிட்டார். எக்ஸட்ரா எக்ஸட்ரா அன்சோ ஆன் அப்படின்னு போட்டார். பறவையாகி, பாம்பாகி, ஊர்வன பரப்பன 7 வகை இருக்கு இல்லையா, அந்த 7 வகையும் சாமி லிஸ்ட் பண்ணிட்டு வர்றார். சைவ சித்தாந்த நூல் இது திருவாசகம்ங்கிறது. 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 7 வகையில 84 லட்சம் யோனி பேதங்கள், உயிர், உடல். இப்ப நான் சொன்னதெல்லாம் சைவ சித்தாந்த பாடம், அத்தனையும் சொல்லிட்டு வர்றாரு மாணிக்கவாசகர். கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராய், முனிவராய், தேவராய், செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள். தாவர என்றால், தாவரன்னா அசையா பொருள்கள். இப்ப இந்த உயிருள்ள பொருள்கள்லேயே அசையும் உயிர் 2 பிரிவு இருக்கு. முதல்ல உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருள், அப்படி 2 இருக்கு. இந்த உயிருள்ள பொருள்லயே உயிர் இருக்கு, ஆனா இடத்தை விட்டு நகராது. எதெல்லாம்? தாவரம், செடி, புல்லெல்லாம் இடத்தை விட்டு நகராது. மற்றது எல்லாமே இடத்தை விட்டு நகரக்கூடியது. ஆக இதுல என்ன அர்த்தம் சொல்றாரு? செல்லா நின்ற தாவரம் என்றால் அந்த இடம் விட்டு நகராது, அசையா பொருள். சங்கமம் என்பது அசையும் பொருள். ஆக இந்த அசையா பொருளாகிய ஓரறிவு தாவரத்திலிருந்து அசையும் பொருளாகிய எக்ஸட்ரா 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 அந்த தேவர் வரைக்கும் கீழே மேல இருக்கிற எல்லாத்தையும் இந்த பிறவிகளில் எல்லாம் மாறி 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 பிறந்தோம். ஒரே மாதிரி பிறந்துட்டு வர மாட்டோம். முதல்ல ஒரு 15 வருஷம் ஓரறிவாவே இருப்போம். புல்லு பூண்டு மரம் செடி கொடியா இருப்போம், ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி. இப்போ எல்கேஜி அப்படின்னாக்க எல்கேஜியில் இருப்போம். எல்கேஜி ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் அப்படிலாம் கிடையாது. எல்கேஜியா இருந்திருப்போம், பிகாம் படிச்சிருப்போம், திரும்ப ப்ரீகேஜிக்கு வந்துடும். அங்கே ஏதாவது ஃப்ராடு பண்ணோம் அப்படின்னா ப்ரீகேஜிக்கு வந்துடும். அதுவும் சிவபாவம் பண்ணோம் அப்படின்னா கல்லாயிடும், சஸ்பெண்ட் பண்ணி ஓரமா போட்டுருவார். ராமாயணத்துல அகலிய யாரோ ஒரு பெண் கல்லாகி கிடப்பார். உயிர் தான், ஆனா கல். ராமபிரானுடைய கால் இல்லை, கால் பட்டா பெண்ணை தொட்டதாயிடும். அதனால அவனுடைய கால் தூசு பட்ட உடனே அவளுக்கு உயிர் வந்துருச்சு. அது போல கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி போட்டு வச்சிருவார் சாமி, கல்லாய்.
மனிதராய். சில பேர் உரையாசிரியர்கள் இதுக்கு வேற மாதிரி உரை சொல்லுவாங்க, நம்ம பட்டிமன்றத்துக்கு போக வேண்டாம். கல்லாய் மனிதராய் கிடையாது, ஈ கிடையாது, கல்லா மனிதராய்ன்னு சொல்றாரு. கல்லா மனிதர்னா என்ன அர்த்தம்? கற்ற மனிதர், கல்லா மனிதர். கற்ற மனிதர்னா யாரு? நல்லா படித்தவர். கல்லாத மனிதர்னா படிக்காதவர். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன்கிற. அல்லல் என்னும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், கல்வி என்னும் தொல்லையில் பிழைத்தும் ஏதோ ஒன்று வரும். ஆக இது வந்து கல்லாய் மனிதராய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து 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 நீங்களும் பிறந்து 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 நானும் பிறந்து 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 போன பிறவில எங்கேயாவது சந்திச்சிருப்போம், நம்ம அடுத்த பிறவில சந்திச்சிருப்போம், அடுத்த பிறவில பண்ணுவோம், பண்ண மாட்டோம். இப்போ நமக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம துன்பம் கொடுத்துருந்துருப்போம். இப்போ நம்ம மாமியாருக்கு நம்ம ஏற்கனவே மாமியாராக இருந்திருப்போம். இப்போ நம்ம வீட்டுக்காரருக்கு நம்ம வீட்டுக்காரராக இருந்திருப்போம், அவரு நம்ம மனைவியா இருந்திருப்பாரு. அதனால நம்ம வீட்டுக்காரர் நம்ம மனைவி அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இப்போ மனைவி முன்னாடி என்னவா யாருக்கு தெரியும்? நீ எனக்கு மனைவியா இருந்திருக்கலாம், நான் உனக்கு கணவனாக இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இது ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். லா ஆஃப் ப்ராபபிலிட்டி, லா ஆஃப் பொட்டன்ஷியாலிட்டின்னு சொல்லுவார். எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த கணக்கெல்லாம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும், ஒருவனுக்கு தான் தெரியும். ஆஞ்சநேயருக்கு தெரியுமா, கிருஷ்ணனுக்கு தெரியுமா? கிருஷ்ணனுக்கெல்லாம் தெரியாது. கிருஷ்ணன் 24 தத்துவத்தோட முடிஞ்சு போச்சு. பிரகிருதிக்கு பேர் என்ன? அசுத்தா அசுத்த மாயைன்னு பேர். இருக்கிறதுலையும் கேவலத்திலையும் கேவலமான அழுக்குன்னு பேர். அதுக்கு தலைவன் தான் பெருமாள், அதுக்குள்ள தொண்டன் தான் பிரம்மா. இதுக்கு மேல அவங்களுக்கு ஆட்சி கிடையாது. நீங்க யாராவது இதுல வைணவம் படிச்சவங்க, பெருமாள் பத்தி படிச்சவங்க, அவங்க நூல்ல எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 24 தத்துவங்களுக்கு சொந்தக்காரன்னு போட்டிருக்கும். நம்ம எத்தனை தத்துவத்துக்கு சொந்தக்காரங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி மெலிவடைந்து விட்டேன் எம்பெருமானே அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்றார். மாணிக்கவாசகருக்கு களைப்பு வந்ததை அவர் உணர்ந்துட்டார். நீங்களும் நானும் இன்னும் உணரவில்லை. நமக்கு இன்னும் களைக்கல, இனிப்பா இருக்கு. இன்னும் 4 தடவை பிறக்கலாம் போல இருக்கு. அது டிவியை எடுத்து போட்டு அடுத்து யார் என்ன பண்றாங்க, அடுத்த கட்சி யார் ஜெயிப்பாங்க, அடுத்து 2016 யார் வருவாங்க, கிரிக்கெட்ல என்ன வரும், இது சினிமாவில் அடுத்து என்ன படம் போட போறான், இது என்ன நடக்குது, அது என்ன நடக்குது, இவ என்ன சொல்றா, அவன் என்ன சொல்றான், இப்ப அடா 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 அடா. இந்த மூளையை கொடுத்தது இறைவன் இதுக்காக கொடுத்தான். நொந்து நொந்து செத்துக்கிட்டு இருப்பான். இதுக்காக கொடுத்தேன் உனக்கு, இதுக்காக கொடுத்தேன். சினிமா மாயைன்னு நமக்கு தெரியும். சினிமா என்ன? முன்னாடியே கதையை எழுதி, முன்னாடியே ரிஹர்சல் பார்த்து, முன்னாடியே 10 தடவை டேக் எடுத்து, அதை 24 தடவை ஒட்டி, அது இதுதான் எல்லாரும் ப்ரீ ரிலீஸ் பார்த்து, அப்புறம் சென்சார் போர்டில் பார்த்துட்டு அந்த சினிமாவை போய் பார்க்கறதுக்கு நம்ம என்ன ஒரு நாள் ஃபுல்லாக வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே திருவாசகத்தை ஒரு முறை எழுதி முடிச்சிருக்கலாம். நேற்று நைட்டு ஒரு ஐயா பாலசுப்ரமணியம் உட்காந்து எழுத ஆரம்பித்தாங்க. காலையில் பேனால இங்கு தீர்ந்துருச்சு, கையில் ஓட்டை ஆயிடுச்சு. காலையில் ஃபோட்டோ போட்டிருக்கோம். சிவபெருமான் எப்படி எழுதியிருப்பாரோ அப்படியே எழுதியிருக்கிறாங்க இந்த ஐயா. செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். செல்வம் ஒரு அல்லல் நமக்கு. சரி, மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்றாரு? எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். திருப்பெருந்துறையில பார்த்த பின்னாடி இன்னைக்கு தான்ப்பா உன்னுடைய பொன்னடிகளை நான் பார்த்து நிம்மதியாயிட்டேன். வீடு என்றால் திருவடி என்று பெயர். வீடு, முத்தி, திருவடி, சச்சிதானந்தம், பேரானந்தம், சிவானந்தம் எல்லாம் ஒண்ணுதான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இதை மறந்துடாதீங்க. 32வது வரி, 32 வயதில் மாணிக்கவாசக பெருமான் இறைவனோடு அடைந்து விட்டார். இன்று வீடுற்றேன் அப்படின்னு, இந்த வயதில் வீடுற்றேன், இந்த வயதில் வீடுற்றேன் அப்படின்னு குறிப்பா சொல்லியிருக்கிறார். ஆக மாணிக்கவாசக பெருமான் இந்த பிறவிகளை பற்றி இதுல சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த பிறவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம தான் உலகத்துல முதல் அதிசயம். வேர்ல்டுல 7 wonders ஆஃப் த வேர்ல்டு என்னன்னு கேட்டா, ஈஃபில் டவர், ஈஜிப்ட் பிரமிட், இந்தியா தாஜ்மஹால், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்களும் நானும் தான். நான் முதல் அதிசயம், நீங்க 2வது அதிசயம். மனித உடம்பே அதிசயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட். வேர்ல்டுல வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு அதிசயம் கிடையாது. 6 சக்கரங்கள் மூலாதாரம்னு சொல்லி இங்க வரைக்கும் 6 சக்கரங்கள் கொண்ட உயிரினம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் தான் இருக்கு.
அது எங்கே இருக்குது நமக்கே தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் தேடி இருக்கோமா? தேடினது கிடையாது. சாகுற வரைக்கும் தேட போகிறதும் கிடையாது. வேற எதெல்லாம் தேடுவோம்? எதெல்லாம் வராதோ அதெல்லாம் தேடுவோம். எதெல்லாம் வருமோ அதை தேட மாட்டோம். யாரெல்லாம் நமக்காக சுடுகாட்டில் நிற்பாங்களோ அவங்கள தேட மாட்டோம். யாரெல்லாம் நம்மளை சுடுகாட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்களோ அவங்களெல்லாம் தேடுவோம். இதான் மாயை என்று பெயர். உண்மையை பொய்யாக நினைக்கும், பொய்யை உண்மையாக நினைக்கும். இது மாயையின் இயல்பு. ஆகவே சிவபெருமான் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே நீங்க சிவனால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா இல்லையா அப்படின்னா, எனக்கு பிறவி போதும் அப்படின்னு யாருக்காவது தோன்றிவிட்டால் நீங்க ஏற்கனவே ஞானி என்று அர்த்தம். இன்னைக்கு பிரதோஷத்துக்கு விளக்கு போட்டதுனால நீங்க சரியைன்னு கிடையாது. நீங்க ஞானத்தில் சரியையா இருப்பீங்க. பிறவி போதும் என்ன திருப்பி 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 இன்னொரு தடவை பிறந்து, அப்புறம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து, அப்புறம் 3 மாசத்துல கன்சீவ் ஆகி 10 மாசத்துல குழந்தை பெற்று, அப்புறம் அந்த பிள்ளைக்கு எல்கேஜிக்கு போய் வரிசையில் நின்று அட்மிஷன் போட்டு 4 லட்சம் ரூபா பணம் கொடுத்து, அப்புறம் அந்த பிள்ளை படிக்குதான்னு படிக்க வச்சு, அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி, அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குதான்னு பார்த்து, அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து, அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையா பார்த்து, அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி, அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு 3 மாசத்துல கன்சீவ் ஆயிடுச்சான்னு பார்த்து, அப்புறமா அந்த பிள்ளைக்கு 10 மாசத்துல ஒரு டெலிவரி பார்த்து, அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல இடம் சேர்த்து. என்னடா இது? மனித பிறப்பே இப்படி கேவலமா இருக்கு. இப்ப மாடு ஆடா பிறந்திருந்தோம்னா அது இன்னும் கேவலத்திலும் கேவலம். அதுலதான் கேவலத்துல கேவலமா இருக்குன்னு தான் இந்த பிறவியை 6 அறிவு கொடுத்து பகுத்தறிவோட கொடுத்து சிவம் மலம் சிவம் மலம் சிவம் மலம் சிவம் மலம் சிவம் மலம் எது வேணும் உனக்கு, எது வேணும் உனக்கு, ஒன்னா ரெண்டா சீக்கிரம் 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 அப்படின்னு சிவபெருமான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. மலம் அப்படின்னு நம்ம அதை செலக்ட் பண்றோம். சிவம் அப்புறம் பார்த்துக்கலாம் வயசான பின்னாடி. இப்ப மலம் தான் வேணும். பணம் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், பொருள் வேணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், வீடு வேணும், கார் வேணும், பைக் வேணும், 150cc வேணும், பட்டுப்படவை வேணும், காஞ்சிபுரம் வேணும், ஒரிஜினல் வேணும், ஹால்மார்க் வேணும். சிவம் வேணும், சிவம் வேணும். அது காத்துக்கிட்டே இருக்கு. உன்னை கூட்டிக்கிட்டு வந்ததே நான் தான், என்னைய விட்டுட்டு நீ அங்க போய் நின்றுகிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காரு பெருமான். ஒரு நாளாவது வாயை திறந்து நமச்சிவாய வாழ்கன்னு சொல்ல மாட்டானா? 300 முற்றோதல் பண்ணுனானே, ஒரு நாளாவது பேப்பரை எடுத்து ஒரு நோட்டை எடுத்து எழுத மாட்டானா? ஒரு முற்றெழுதல் பண்ணக்கூடாதா சாகிறதுக்குள்ளேயும்? என்ன முற்றெழுதல் பண்ணதுனால நமக்கு செத்து போயிட்டோம் அப்படின்னா அதனால என்ன பாவமா? நல்லது தானே. அங்கே போயிட்டு யார் சித்திரகுப்தனா சந்திரகுப்தனா யமதர்மனோ நமக்கு அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்தீங்க? ஐயா, இந்த அம்மா திருவாசகத்தை எடுத்து நமச்சிவாய வாழ்கையில இருந்து 51 பதிகத்தையும் எழுதி கடைசி அச்சோப்பதிகம் வரைக்கும் எழுதினாங்க. அதுக்கு தான் இவங்களை எண்ணெய் சட்டியில போடுறேன் அப்படின்னு நான் சொல்லுவான். நம்ம 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 உயிர் போகுது அப்படின்னாலே அந்த 10 லட்சம் கோடியில இருக்கிறானுங்களே அவங்கெல்லாம் ஓரமா நின்றுப்பான். சுந்தரமுத்து சுவாமிகள் போகும்போது இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து. யாரெல்லாம் வந்து வரவேற்கிறாங்க பாருங்க. இந்திரன் மால் பிரமன். சுந்தரமுத்து சுவாமிகள் எதுக்கு வரவேற்றாங்க? தெல்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொன்னதுனால வரவேற்கிறாங்க. பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வரவேற்கிறாங்க. தில்லைவாழ் அந்தனர்தம் பாடினதுனால வரவேற்கிறார். மண்ணுலகில் பிறந்து நும்மை படிக்கும், நும்மை பாடும், நும்மை பொருளறிந்து பாடும், நும்மை முற்றெழுதுதல் செய்யும், மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழி அடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன். சத்தியம், நான் என் கண்ணால பார்த்தேன், பார்க்கிறேன். எனக்கே இது நடக்குது. கதையில படிக்கல, சினிமால பார்க்கல. மண்ணுலகில் பிறந்து உன்னை வாழ்த்துகின்ற அடியார்கள் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன். ஏ உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அருளாளர் உருவம்தான் மாறி இருக்குமே தவிர அவங்களுடைய அருள்ல மாற்றம் இருக்காது. மாணிக்கவாசகருடைய 32வது வரையும் சுந்தரமுத்து சுவாமிகளுடைய கடைசி பதிவு நொடித்தான்மலை பதியத்தையும் படிங்க, 2 ஒன்னார். இன்று கண்டு வீடுற்றேன்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகும்போது அங்க இருக்கிறவங்களாம் யாரு இவன் கேட்கிறாங்க. யாரா டே யாருன்னா கேட்ட, நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தம். நம்மாள்ற நம்ம ஊருக்காரன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஊருக்காரன் ஏன்? தென்னாட்டுக்காரன், தமிழ் பேசுறான், அதனால நம்ம ஊரன்னு சொன்னார். நீங்க போனாலும் அதான் சொல்லுவாரு, நான் போனாலும் அதான் சொல்லுவார். ஏன்னா அவன் வளர்த்த தமிழ், முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே அவன் தானே. 27 திருமுறை ஆசிரியர்கள்ல அவனும் ஒருத்தன். அப்ப கூட அந்த திருமுறையை தலையில தூக்கக்கூடாதா? சிவபெருமானே அந்த ஆசிரியர்களில் 12 திருமுறைகளில் ஒரு ஆசிரியர், 11ஆம் திருமுறையில் இருக்கிற 12 ஆசிரியர்கள்ல ஒருத்தர் சிவபெருமான். இப்ப அந்த திருமுறையை தலையில வச்சா என்ன குடும்பம் கெட்டு போயிடுமா? தலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கலாம். தூங்கும்போது கூட ஒரு துண்டு போட்டு கட்டிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே தூங்கலாம். சிவபெருமானே ஒரு ஒரு அருளாளர், நமக்கு திருமுறை எழுதுனதுல அருளாளர். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. நம்ம சர்வசாதாரணமா பார்க்கிறோம் திருமுறையை. அப்படிப்பட்ட இந்த இந்த பிறவி நமக்கு கிடைத்தது ஒரு பெருமை. அதில் இறைவனை நாம் நினைப்பது அதை விட பெருமை. அடுத்தது, இதுல சைவ சித்தாந்தத்துல 3 தத்துவங்கள் உங்களுக்கு இப்ப விளக்கப்பட்டு விட்டது. பிறவி தத்துவம் என்பதை பற்றி ரொம்ப விரிவாக நாம் பார்த்து விட்டோம். எதுக்காக பிறந்தோன்றதையும் பார்த்துட்டோம். இந்த பிறவியில என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த பிறவி முடிஞ்ச பின்னாடி என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் சைவ சித்தாந்த பாடம். அடுத்த 33வது வரைக்கும் போவோம். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. உள்ளத்துள் ஓம்காரம், விநாயகர் அகவல் படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா. சிவபெருமானுக்கு என்ன பேருங்க? யாரோ ஒரு அம்மா விமலான்னு இருக்கா. விமலா, விமலானா மலம் நீங்கியவன், மலான்னா மலம் உள்ளவன், விமலான்னா மலம் நீங்கியவன். விடை பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி. வேதங்கள் எல்லாம் சிவபெருமான ஐயா 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 ஐயான்னு சொல்லி, வேதங்கள் 4 வேதம் வடமொழியில ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதமாக இருந்தாலும் தமிழ் மொழி வேதங்களாகிய அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 வேதங்களாக இருந்தாலும் எல்லா வேதங்களும் வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி. ஐயா ஐயா கையை தூக்குனது கீழே போடாதுங்களாம். நம்ம சிவபெருமானுக்கு காலையிலேருந்து கையை தூக்கி மேலேயவா வச்சிருக்கிறோம்? சிவபெருமானே 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 சிவபெருமானேன்னு கையை மேலேயவா வச்சிருக்கிறோம்? கொஞ்ச நேரம் அந்த தீபம் காமிக்கும்போது தள்ளுமா 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 தள்ளுமா, மறைச்சிருச்சுமா, போச்சுப்பா, இந்த பச்சை புடவை கட்டினாமா எப்ப வந்தாலும் முன்னாடி நந்தி மாதிரி போய் நின்றுதுப்பா அப்படின்னு ஆகாமிய என்கின்ற புது வினையை சேர்த்துக்கிட்டு இந்த பிறவி மனிதனாவும் அடுத்த பிறவி மாடாவும் பிறக்கிறதுக்கு வழிவகுத்துக்கிட்டு வர்றோம் நம்ம பிரதோஷ காலத்துல போயிட்டு. பச்சை புடவை அம்மா நின்னுட்டு போகுது, உள்ளத்துக்குள்ள ஒளியாக இருக்கின்றான். உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே, உள்ளத்தில் ஞாயிறு போன்று, ஞாயிறுனா சூரியன், சிவபெருமான் உள்ளத்துல சூரியனாக இருக்கும்போது அங்க அந்த ஐயர் தட்டுக்கு காசுக்காக காமிக்கிற தட்டை பார்க்கறதுல என்ன இருக்கு? ஒரு ஐயர் காசு போடுங்க காசு போடுங்க, யாரும் காசு போடாம சும்மா துண்ணூறு மட்டும் எடுத்துட்டு போறீங்க, காசு போடுங்க காசு போடுங்க அப்படி வெக்கப்படாம கேட்கறான். காசு போடுங்க காசு போடுங்க. அந்த அந்த தீபத்தை பார்க்கறதுக்கு நம்ம அடிதடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். தீபம் உள்ளே இருக்கு. உள்ளத்தில் எழுகின்ற ஞாயிறே போற்றி திருவாசகத்திலே வருது அந்த வரிகள். ஆக உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. ஓம்காரம், ஓம்காரம்ங்கிறது பிரணவ ஒளி. ஓம் இந்த சத்தத்தினாலதான் கோள்கள் உருவாகுது, கோள்கள் எல்லாம் ஒழுங்கா சுத்துது, கோள்கள் எல்லாம் மடியுது, உயிரினங்கள் தோன்றுகிறது, உயிரினங்கள் சிரிக்குது, உயிரினங்கள் அழுகுது, எல்லாமே இந்த சத்தத்துல இருந்துதான். இந்த சத்தத்துக்கு அதிபதி யாரு? நம்மால். வேற யாரும் இது உள்ள நுழைய முடியாது. எந்த இங்கிலீஷ் பேசுறவனுடைய கடவுளும் இதுக்குள்ள நுழைய முடியாது. இந்த சத்தத்துக்கு அதிபதி எங்காருன்னு சொல்ல முடியாது. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர, அதிபதி என்றால் நம்ம பதி, பசு பாசம், அதுல இருக்கிற ஆதிபதி தான் அதிபதி. நம்ம பதி, பதி பசு பாசம்தான் இந்த அண்டம் முழுவதற்கும் இருக்கின்ற பிரணவ ஒளி. நடராஜர் கையில எது வச்சிருக்காருல, உடுக்கை, அதுல இருந்து வரக்கூடிய ஒளி பிரணவ ஒளியாகி ஒளித்தி கொண்டே இருப்பவனே என்று பெயர்.
அண்டம் முழுவதிலும் ஓம்காரமாக இறைவன் ஒலித்து கொண்டே இருக்கின்றான். அதுக்கு தான் அவனுடைய திருநடனம்னு நம்ம சொல்றோம். அவன் ஆடலைன்னா அவன் கோள்கள் சுத்தாது, நாளை காலையில சூரியன் வராது. அதனால நம்ம சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டிக்கணும்? நடராஜா, நீ எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆடிக்கிட்டே இரு, வேற ஒன்றும் கேட்கல. உன்னுடைய ஆட்டத்தை நிறுத்தினேன்னா என் ஆட்டம் நின்று போயிடும். அதனால நீ ஆடிக்கிட்டே இரு. உன் கால் எப்படி வலிக்குதோ இல்லையோ தெரியல, ஒரு காலை தூக்கியே வச்சிருக்கிற, மதுரைக்கு போற மாதிரி ஒரு காலை கீழே வச்சுக்கிட்டு ஒரு 15 நாள் வலது காலை தூக்கிக்க, ஒரு 15 நாள் இடது காலை தூக்கிக்க. இல்லைன்னா வாரத்தில் 5 days ஒர்க் பண்ணு, 2 days ரெஸ்டடு, சாட்டர்டே சண்டே. அப்படி ஏதாவது நம்ம சுவாமிக்கு நீ நல்லா இரு சாமின்னு வேண்டுனாலே நம்ம நல்லா ஆயிடுவோம். ஆக நமக்கு நம்ம இந்த ஓம்காரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இந்த அண்டங்கள் 24 தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் இருக்க, பிரகிருதி மாயைக்கு மேல ஒரு ஓம் சுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு மேல வித்யா தத்துவங்களுக்கு மேல ஒரு ஓம் சுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு மேல இது சுத்தமாயை என்று சொல்லக்கூடிய சிவ தத்துவங்களுக்கு மேல ஒரு ஓம் இருக்கு. அதுக்கு மேல ஒரு ஓம் இருக்கு. அந்த ஓம் நமக்கு என்ன சத்தம்னே நமக்கு தெரியாது. நம்ம என்னவோ ஓம்னாக்க இங்க ஏதோ ஒரு அந்த கட்சியோடைய கொடின்னு நினைச்சுக்கிட்டு, இந்த சங்கத்துக்காரவங்களோடது நினைக்கிறோம். இந்த எல்லா சங்கமத்துக்காரவங்களுக்கும் அந்த ஓம் தான் சத்தம். அதனால ஓம்ல நம்ம எல்லாம் ஒன்று. இஸ்லாமியர்கள் அவங்க தொழுகை பண்ணும்போது அல்லாஹ் அக்பர் அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வும் அல்லாஹ்வும் ஆவும்னு திரும்ப 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 சொல்லுவாங்க. நம்ம தான் ஓம் சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். அவ பார்த்தா ஏதாவது சொல்லுவா அப்படின்னு அவளுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நம்ம ஓம் சொல்லாம உயிரை விட்டுறோம். அவ நல்லா இருப்பா, நம்ம போயிடுவோம். ஓம் என்பது அல்லாஹ். நீங்க ஆமென் சர்ச்சில் போங்க, ஃபாதர் சொல்லுவாரு, ஜீசஸோட இது பைபிள் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு எல்லாரும் ஆமென் அப்படிம்பாங்க. ஆமென்னா என்ன? ஓம்னு அர்த்தம். ஆவுயும் ஆவ்மென் 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 தான் சொல்லணும். இந்த ஆவுமென் அப்படிங்கிறது AUM ஆவும், அதுதான் ஆமென் அப்படின்னு நம்ம வெளியில பார்க்குறோம். எழுத்துல எழுதும்போது ஆமென்னு எழுதியிருப்பாங்க. நம்ம ஏதோ ஆமென்னு நினைச்சுக்க கூடாது. ஆமென் என்றாலும் ஓம் என்ற அர்த்தம், அல்லாஹ் ஓம் என்றாலும் ஓம் என்ற அர்த்தம், ஓம் நமச்சிவாய என்னாலும் ஓம் என்ற அர்த்தம், ஓம் சரவணபவ அப்படின்னாலும் ஓம் அர்த்தம். ஆக இந்த ஓம் தான் பிரணவ ஒளி. அந்த ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்களும் இணைவதால் தான் இந்த ஒளி உண்டாகிறது. அந்த ஒளி தான் இந்த உலகத்தையே தொழில்களையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒளி. அந்த ஆ என்பது படைத்தல். பிரம்மாவோட பேர் ஏன் ஆள முடியுது? படைக்கிற தொழிலை செய்யறது. ஆங்கிற சத்தம் படைக்கிறது, ஊ என்கின்ற சத்தம் காக்கிறது. ஊன்னு சத்தம் கொடுத்தா உயிரெல்லாம் காக்கப்படுகிறது. அதுக்கு வேண்டிய புவன போகங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆம்பளையா உனக்கு என்னப்பா வேணும் எடுத்துக்க, பெண்களா உங்களுக்கு என்னம்மா வேணும் எடுத்துக்கங்க, மாடுகளா உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கங்க, இதெல்லாம் கொடுக்கறது பெருமாளாகிய ஊ. இம் மகேஸ்வர தத்துவம், உருத்திரனோடது. பிரம்மா ஊ, ஆ விஷ்ணு ஊ, மகேஷ் மகேஷ் ஆ ஊ இம். படைத்தல் காத்தல் ஒடுக்குதல், படைத்தல் காத்தல் ஒடுக்குதல், அழித்தல்னு நம்ம பாடுவோம். படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் ஆவும் 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 ஆவும். ஒரு சவுண்டுக்கும் நம்ம சின்ன ஆவுக்குமே ஒரு படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் நடக்குது. பிரம்மாவோட ஓம், அவர் ஒரு ஓம் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, அது எங்க இருக்கும்? பிரம்மாவுக்கு ஓமுக்கு பொருள் தெரியல, அதனாலதான் முருகப்பெருமான்ட்ட அடி வாங்கினாரு. அவரு ஓம் சொன்னாரு அப்படின்னா அவரு ஆ ஊ இம்முன்னு சொல்லி முடிக்கும் போது அது சங்கஹாரம் நடந்துடும், உலகம் அழியும். அவ்வளோ நேரம் சொல்லுவார் அவர். பெருமாள் ஒரு ஓம் சொல்லணும் அப்படின்னா மகா சங்கஹாரம் ஆயிடும், அவரே அழியும். சங்கஹாரத்துல பையன் அழிவான், மகா சங்கஹாரத்துல அப்பாவே பெருமாளே அழிஞ்சிருவாரு. அப்ப யாரு தான் பாக்கி இருப்பாங்க? நம் தலைவன், நம் தலைவன், நம் தலைவன், நம் தலைவனும் நம்மளும் பாக்கி, நம்ம உயிரும் பாக்கி இருக்கும். ஆக ஆ உ இம் ஓம் என்பதில் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல். ஆ உ இம். பிரம்மா என்பது ஆவையும், விஷ்ணு என்பது ஊவையும், மகேஸ்வரம் உருத்திரம் அப்படிங்கிறது இம்மையும் குறிக்கின்றது. அதை சேர்ந்தது தான் ஆ உ இம். சயின்டிஃபிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சயின்டிஃபிக்காக லோயர் லங்ஸில் அப்புறம் வேறு கிளாஸ் நடத்தலான்னு நினைக்கிறேன். லங்ஸ் இருக்கு இல்லையா, லங்ஸில் லோயர் லோபுன்னு சொல்லுவாங்க. பாட்டமில் பை இருக்குல்ல,
இந்த பையில அடியில் நம்ம வயிற்றுல எல்லாரும் கை வச்சுக்கிட்டு ஆ அப்படின்னு சொன்னீங்கன்னா கை வெளியில தள்ளும். ஆ சொன்னா தள்ளும். கையை அப்படியே அந்த வயிற்றுல தொப்புள் சொல்கிறோமே அந்த இடத்துல நாடிக்கிட்ட சும்மா கையை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ பண்ணி பாருங்கள். நீங்கள் தான் இப்போ கேமராவில் இல்லையே, அதனால பண்ணி பார்க்கலாம். ஹா ஹா ஹான்னு சொன்னீங்கன்னா கையை வெளியில தள்ளும். அதே கையை அங்கே வச்சுக்கிட்டு ஊன்னு சொல்லுங்க, கையை ஆடவே ஆடாது. ஊ சத்தத்துக்கு ஆடாது. சொல்லுங்க, கை ஆடவே ஆடாது. அப்படியே இருக்கும். சொல்லி பாருங்க. அடுத்தது மேலே இங்கே மிடில் லோப், இந்த இடத்துல வச்சு கை வச்சுக்கோங்க. இங்கே ஆன்னு சொல்லுங்க, ஆடவே ஆடாது. ஊன்னு சொல்லுங்க, ஆடும். ஊ அப்படின்னா கை தட 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 தடன்னு ஆடும், கை வெளியில தள்ளும். ஆ சொன்னா தள்ளாது, சொன்னா தள்ளாது. கை இங்கே வச்சு ஆ சொல்லுங்க, ஒன்றும் பண்ணாது. ஊ சொல்லுங்க, ஒன்றும் பண்ணாது. இம் சொல்லுங்க, சொல்லுங்க, இங்க இருக்கு. ஆ ஊ இம் ஆ ஊ இம் ஆ ஊ இம் ஆ ஊ இம் சொல்ல 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 நமக்கு லங்ஸ் கிளீன் ஆகும். லங்ஸ் கிளீன் ஆனா பிளட் கிளீன் ஆகும். பிளட் கிளீன் ஆனா வாழ்க்கை நல்லா இருக்கும். சயின்டிஃபிக்கா சொல்றாங்க, டாக்டரா சொல்றேன். அதுக்காகவாது நம்ம ஓம் சொல்லணும். நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இது மதம்னு நினைக்க கூடாது. இதை மதம்னு நினைக்கிறவன் மதம் பிடிச்சவன் அர்த்தம். அவனுக்கு மதம் பிடிச்சிருக்கிறதுனால இதை மதம்னு நினைக்கிறான். இது சயின்ஸு. ஆ என்கின்ற சத்தம் லங்ஸ்ல லோயர் லோபு வயிற்றுல ஆக்டிவேட் ஆகும். அங்க இருக்கிற டாக்ஸின்ஸ் என்று சொல்லக்கூடிய அங்க போய் அந்த அந்த ஃபில்டர் எல்லாம் அடைச்சிக்கிற ஃபில்டர்ஸ், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில தூக்கி போடும், கிளீன் பண்ணும். நம்ம வீட்டில் ஃபில்டரை கிளீன் பண்ணாக்க அதெல்லாம் எப்படி கிளீன் ஆகுது, அது போல கிளீன் பண்ணும். அதுக்காகவாது ஹா 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 ஹான்னு சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஊ ஊ ஊ ஊ ஊன்னு சொல்லணும். சென்ட்ரலில் கிளீன் பண்ணுறதுக்கு சொல்லணும். ஆ ஊன்னு சொல்லிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்ல சொல்ல உடம்பும் கிளீன் ஆகிடும், உலகமும் கிளீன் ஆகிடும். சிவபெருமான்கிட்ட நம்ம போகிற அளவுக்கு நம்மளும் கிளீன் ஆகிடும். இதுதான் கிளீனிங் லிக்விட், லிரில். சரி. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். முருகன் கையில ஒரு வேல் இருக்கும். அது எதுக்கு? அசுரர்களை குத்துறதுக்கா? அது கிடையாது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், அது சிவபெருமானை காமிக்கிறது. அந்த வேலோட ஸ்டெம் என்று சொல்லுவோம், அடிப்பக்கம். அது ரொம்ப நீளமா இருக்கும், ஆழமா இருக்கும். ஆழ்ந்து அப்படி இருக்கணும். சைவ சித்தாந்த சுடர் படிக்கிறோம் அப்படின்னா ஆழ்ந்து படிக்கணும், ஆழமா படிக்கணும், டெப்தா படிக்கணும்னு அர்த்தம். ஆழ்ந்து, அப்புறம் ஆழ்ந்துன்னா ஒரே ஃபுல் லென்த்துக்கு ஒரே கம்பியா இருந்தா அது ஆழ்ந்து. அகன்ற அந்த இலைப்பாகம் இருக்குமே, அது அகலமா இருக்கும். ஆழ்ந்து அகன்ற. ஆழ்மையும் வேணும், அகன்றும் வேணும். திருக்குறள்ல வள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருப்பார், அகல உழுவதை விட ஆழ உழுவதே நல்லது. திருக்குறளா வேற எதுல வருதுன்னு தெரியல. அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லதுன்னு சொல்லி உழவுல வரும். ஆக ஆழமா இருக்கணும், அகலமாகவும் இருக்கணும், நுண்ணியனாகவும் இருக்கணும். அந்த வேல் பார்த்தீங்கன்னாக்க பட்டை எப்படி இருக்குன்னா அது அப்படியே ஸ்கொயரா இருக்காது, மொபைல் மாதிரி இருக்காது, இப்படி இருக்காது. நுண்ணியனாக இருக்க வேண்டும், ஷார்ப்பா இருக்கு. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். நம்மளுடைய அறிவு அது மாதிரி இருக்கணும். எந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்தாலும், சயின்ஸ் படித்தாலும், எக்கனாமிக்ஸ் படித்தாலும், ஃபிசிக்ஸ் படித்தாலும், அது ஆழமாக படிக்கணும், அது அகலமாக படிக்கணும், ஷார்ப்பாக படிக்கணும். ஒரு பணியை நாம் செய்கின்றோம், பஞ்சபுராணம் பாட சொல்கிறோம்னா ஆழமாக பாடணும், அகலமாக பாடணும், நுனியாக பாடணும். திருவாசகம் முற்றெழுதல் செய்கிறோம்னா ஆழமாக எழுதணும், அகலமாக 51 பதிகத்தையும் ஆழமாக எழுதுறேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயில நான் தான் போட்டேன், அதுக்கே இன்னும் கால் வாங்கலை அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தால் அது ஆழம்தான். ஆழ்ந்து அப்படின்னு ஆழ்ந்து போயிடுவோம். அகன்றும் வரணும், 51 பதிகம் அச்சோ பதிகம் வரைக்கும் எழுதணும், ஆனால் ஷார்ப்பாகவும் இருக்கும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னா வேல் போன்றவனே அப்படின்னு அர்த்தம். அது சரி. அது நுண்ணியன் அப்படின்னா நுண்மையான பொருள். இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு வேல் தெரியுங்கிறதுனால நான் வேல் பாடல் பாடியிருக்கிறேன். இன்னும் நிறைய இதுக்கு அர்த்தங்கள் இருக்குது. அடுத்தது வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. வெப்பமாகவும் தனினா குளிராகும். இந்த பதிகம் சிவபுராணம் ஃபுல்லாவே பெருமானுடைய ஆப்போசிட் இயல்புகளை சொல்லிக்கிட்டே வருவார். ஏகன் அநேகன்,
மெய்யாய் தனியாய் அப்படின்னு இது அது. நுண்ணியனே பெரியவனே அப்படின்னு ஒன்னொன்னும் சின்னவனே பெரியவனே, யானையே எறும்பே அப்படிங்கிற மாதிரி அவனுடைய இயல்புல இந்த எண்டு இந்த எண்டு -5 +5 அப்படிங்கிற மாதிரி இதையும் அதையும் காமிச்சிட்டே வருவார். நமக்குன்னா ஒரு நம்பர் போட்டுடலாம், சிவபெருமானுக்கு நம்பர் போட முடியாது. -∞ +∞ அப்படிதான் அவனுக்கு போட முடியும். பொய்யா இனவெல்லாம் போயகளை வந்தருளி. ஏன் சிவபுராணம் நம்ம படிக்கணும் அப்படின்னா, பொய்யானது எல்லாம் நம்மை விட்டு போக மாட்டேங்குது. அதுதான் மெய் போல நமக்கு பிடிச்சிருக்கு. பொன்னம்மாளம்மா ஒரு இது போட்டிருந்தாங்க, செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்து, செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். செல்வம் என்பது அல்லல். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், பிள்ளைங்களுக்கு படிப்பு, அதுக்கு மட்டும் செல்வம் இருந்தா போதும். இதுக்கு மேல செல்வம் இருந்தா ப்ராப்ளம். அதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயமாயிடும். அது ஒரு நாள் நம்மளை விட்டு போச்சுன்னா நம்ம உயிர் நம்ம உடம்பை விட்டு போயிடும். எல்லா சொத்தும் போச்சா அப்படியே இருப்பாரு. ஒழுங்கா அவர் ஏதோ ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வச்சுக்கிட்டு பேசாம இருந்திருப்பாரு. ஏதோ 1 கோடி கிடைக்குதான், 1 லட்சம் போட்டா 10 மாசத்துல 1 கோடி தராரான்னு சொல்லி 1 லட்சத்தை போட்டுட்டு அவன் 1 கோடி இல்லை 1 ஓடி போயிடுவான். அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கணும், என் பணத்தை எடுத்துட்டு போயிட்டான் சார். இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் நமக்கு. பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி. பெருமான்கிட்ட போய் நம்ம வேண்டுறோம். ஏன் வேண்டுறோம்? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் அருள் செய்தாதான் இந்த பொய்யை நம்மளால போக்க முடியும். நம்மளா போய்க்க முடியாது. நம்மளா போக்குறதா இருந்ததான் அன்னைக்கு உயிர் அங்க கேவலத்துல இருக்கும்போதே ஆணவமலம் தள்ளிக்கா, என் அறிவை மறைக்காத, தள்ளி நடு இடியாட், நான் யாரு நீ யாரு, டர்ட்டி ஃபெலோ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருப்போமே இல்லையா? சிவபெருமான் நம்ம மேல கருணைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்த்துக்குவோம். ஐயா நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க வேலையை பார்த்துக்கிறோம், எனக்கு தெரியும் என்னை கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்போமே. உயிருடைய இயல்பு அறிவித்தால் தான் அறியும். உயிருக்கு ஒருத்தன் அறிவிக்க வேண்டும் என்றால் உயிருக்கு பக்கத்தில் இருக்கிறது 2 பேர் இருக்காங்க. ஒன்று அறிவற்ற பொருள் இருக்கு, இன்னொன்று முழு அறிவு பொருள் இருக்கு. உயிர் அறிவித்தால் தான் அறியும். யாரு இதை செய்ய முடியும் இல்லையா? ஒரு 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 குழந்தைக்கு ஃபீஸ் கட்டினா நல்லா படிச்சிடும், காலேஜில் அட்மிஷன் போட்டுடலாம், படிக்க வச்சிடலாம். ஒரு பக்கம் போண்டியா ஒருத்தன் இருக்கான், மைனஸ்ல இருக்கான், கடன்ல. இன்னொருத்தர் செல்வந்தர் இருக்கார். இப்போ இந்த நல்லா படிக்கிற குழந்தை காலேஜில் அட்மிஷன் போட்டு கொடுத்துட்டோம்னா அது வாழ்க்கையை எப்படியாவது அமைச்சுக்கும் அப்படின்னா, இப்போ இந்த குழந்தைக்கு உதவக்கூடிய தகுதி உள்ளவன், சக்தி உள்ளவன் யார்? ஏற்கனவே லாஸ்ல இருக்கிறவன் பண்ண முடியுமா? எவன்கிட்ட செல்வம் அதிகமா இருக்கோ அவன் தான் பண்ண முடியும். அது போல இந்த உயிர் அறகுறையா அப்படி இருக்கும்போது இதுக்கு முழு அறிவை தரணும்னா இதை விட அதிகமான அறிவு யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் இந்த உயிருக்கு உதவி செய்ய முடியுமே தவிர அறிவில்லாத பொருள் இதுக்கு அறிவை தர முடியாது. ஆக உயிர் அறிவித்தால்தான் அறியும். சைவ சித்தாந்தத்துல உயிரை பற்றிய குணாதிசயங்கள்ல முதல் குணம் இது. சிற்றறிவு உடையது, அறிவித்தால்தான் அறியும். இப்ப நமக்கே தெரியும், காமன் சென்ஸ்லேயே சொல்லி கொடுத்தலாம். ஒண்ணு உயிரில்லாத மலம் இருக்கு, உயிரில்லாத அறிவில்லாத மலம் இருக்கு. இன்னொன்னு முழு உயிராகிய, முழு அறிவாகிய, முழு ஞானமாகிய, சத்து சித்து ஆனந்தமாகிய சிவபெருமான் இருக்கான். அப்ப இந்த உயிருக்கு யாரு சொல்லி கொடுப்பாங்க? சிவபெருமான் அறிவித்தால்தான் இந்த உயிர்கள் அறியும். அவன் தான் அறிவித்து கொண்டே இருக்கிறான். மெய்ஞான பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. எது பொய் எது மெய்? பகுத்தறிவுனா என்ன? இது பொய் இது மெய் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா பகுத்தறிவு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆறறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், பகுத்தறிவு வேலை செய்யவில்லை. எது பொய் எது மெய்? இது ஒன்று பார்க்குறோம், பொய்யா மெய்யா? ஓகே, இது பொய்யா மெய்யா? இது பொய்யா மெய்யா? பொய்னா அது நிலை இல்லாதது, எழுதிக்கங்க. பகுத்தறிவு என்பது எது? பொய்க்கும் மெய்க்கும் உண்டான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது. பொய் ஈக்குவல் டு நிலையில்லாதது, மெய் ஈக்குவல் டு நிலையானது. எது நிலையற்றது எது நிலையானது? உங்க வீட்டில் இருக்கிற ஒன்னொன்னையும் இப்படியே வச்சு பார்க்கணும். நான் படிச்சிருக்கிற படிப்பு அது நிலையானது. கேடில் வெளிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எவ்வளோ காலத்துக்கு நிலையானது? ஒரு பிரளயம் அளவுக்கு இது நிலையானதா? இல்லையே. உடல்ல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா அதுவும் போச்சு. ஆக இந்த கல்வி என்பது நிலையானது கிடையாது. படிச்சது மறந்து போயிடுது, படிச்சதுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்னுடைய செல்வம் நிலையானதா? எத்தனையோ அரசியல்வாதிகள் பார்க்குறோம், 500 கோடிங்கிறோம், அடுத்த நாள் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் நிலை இல்லாதது. அப்புறம் வேற நம்ம வாங்கின பதவி பட்டம், அதெல்லாம் பதவியில இருக்கிற வரைக்கும் ஐயா வாழ்க ஐயா வாழ்க அம்மா, பதவியிலேருந்து ஆயிட்டா எவனும் கண்டுக்க மாட்டான்.
முன்னாள் முதலமைச்சரை வேணாது கண்டுக்கிறானா? கட்சியை விட்டு விலகுன்னு சொல்லுவான். இந்நாள் முதலமைச்சரை அதை தோழனே தொண்டனே அப்படின்னு ஏதாவது மாலை போடுவான். ஆக அதுவும் நிலையில்லாதது. எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும் இது நிலையில்லாததுன்னு சொல்லி. எல்லா அரசியல்வாதியும் ஒரு நாள் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர்கள் தான். ஆக அவங்களுக்கு இன்னும் புரியல இது நிலையில்லாததுன்னு சொல்லி. அது 5 வருஷத்துக்கு தான் நிலையானது, அதுக்குள்ளேயும் கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நிலையில்லாதது. அப்போ எது நிலையானது? என் கண்ணாடி நிலையானதா? இல்லை. என் முடி நிலையானதா? இல்லை. என் பல்லு நிலையானதா? இல்லை. என்னுடைய நான் ஒன்றும் போடுறதில்லை. என்னுடைய செயின் நிலையானதா? செயின் நான் போடுறதில்லை. என்னுடைய மோதிரம் நிலையானதா? என்னுடைய நெக்லஸ் நிலையானதா? என்னுடைய இந்த ஷர்ட் நிலையானதா? என்னுடைய இன்பமும் நிலையானது இல்லை, என்னுடைய துன்பமும் நிலையானது இல்லை. அப்ப எதுதான் நிலையானது? நிலையானது ஒண்ணு, பதி. அதான் நிலையானது. இப்ப நிலையானதை தேடணுமா நிலையில்லாததை தேடணுமா? காமன் சென்ஸ் இது. சின்ன குழந்தைய கூப்பிட்டு நிலையானது வேணுமா நிலையில்லாதது வேணுமான்னு கேட்டா நிலையானது தான் வேணும்னு சொல்லும். ஓரளவு அதுக்கு அறிவு வந்துருச்சுன்னா எனக்கு நிலையானது தான் வேணும்னு சொல்லும். விடுகதை சொல்லுங்க அதுக்கிட்ட. இங்க வா, ஒரு ஊர்ல நிலையானது இருக்கு, ஒரு ஊர்ல நிலையில்லாதது இருக்கு. நீ எந்த ஊருக்கு போவ அப்படின்னா நிலையான ஊருக்கு போவ அப்படி சொல்லுவோம் நம்ம பேரனும் பேத்தி. நமக்கு அந்த அறிவு விளங்க மாட்டேங்குது. நிலையானதை தேடணும், நிலையில்லாதது தேடக்கூடாது, காலத்தை வீணாக்க கூடாது. அடைவோம் நாம் போய் சிவபுரத்தில் அணியாறு கதவது அடையாமை. கதவை பூட்டிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஈக்கிறோம் ஓடி 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 அர்த்தஜாம பூஜைக்குள்ள போய் சாமியை பார்த்ததான். பூட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெருதற்கரியன் பெருமானே. அப்புறமா என்னைய விட்டுட்டு போயிட்டீங்க, அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா நான் பொறுப்பு கிடையாது. மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அப்படிங்கிற மாதிரி. ஆக இது பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்து அருளி பெருமான் தான் அருளணும் நமக்கு. இல்லைன்னா நமக்கு எது பொய் மெய்யின்னு தெரிய மாட்டேங்குது. இதை உணர்த்துகின்றவன் பெருமான். பெருமான் எப்படி வருவாரு? பெருமான் குருநாதராக வருவார். குருநாதர் எந்த உருவத்தில் இருப்பாரு? எந்த உருவத்தில் வேணாலும் இருப்பார். நீங்க அடையாளம் கண்டுகொள்ள முடியாது குருநாதர். உங்களை யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவர் உருவத்தை இவர் எடுத்துக்கிட்டு வருவார். உங்களுக்கு யாரை பிடிக்கவே பிடிக்காதோ அவர் உருவத்தையும் எடுத்துக்கிட்டு வருவார். அதனால நம்ம அது குருநாதர் என்ன உருவத்தை எடுப்பார், என்ன சட்டை தாங்கி வருவார்னு நம்ம சொல்ல முடியாது. மனிதர்கள்ன்றதுனால மானுட சட்டை தாங்கி வருவான் பெருமான். நம்ம குருநாதரை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. நமக்கு முன்னாடி இருக்கிறவர் அவர் தான் நம்மளால் நம்ப முடியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவரோட 2 நாள் இதுல திருவெண்ணை நல்லூர்ல நம்ம பேர் நேரடியாக சிவபெருமான் பேசிக்கிட்டு இருக்கிறார். சுந்தரருக்கு அறிவு இல்லை, சிவபெருமான் தான் வந்திருக்கிறாருன்னு சுந்தரருக்கு தெரியலப்பா. சுந்தரர் யாரு? அணுக்க தொண்டர் என்று பெயர். அப்படியே ஷேடோ மாதிரி, இவருடைய நிழல் தான் இவர். இவரை பார்த்தா இவரை பார்க்கலாம், இவரை பார்த்தா இவரை பார்க்கலாம். இவர் இப்படி கண்ணாடியில பார்த்தா எப்படி தெரிவாரோ அப்படி இவர் தெரிவார். அவர் சுந்தர் அப்படி திரும்பினார்னா இவர் உடனே திருநீரை நீட்டிடுவார். அப்படி அணுக்க தொண்டனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட வந்து சிவபெருமான் பேசுகிறார். பித்தா போடா சொல்ற. என்ன பண்றது? நாளைக்கு காலையில வர்றேன்னு சொல்லிட்டு போறாரு, நாளைக்கு காலையிலயும் வர்றாரு, சுந்தரர்கிட்ட பேசுறாரு. அப்ப கூட அவருக்கு தெரியும். என் கூட வான்னு கூட்டிட்டு போறாரு, நடந்து போறப்ப கூட அவருக்கு தெரியும். பெருமான் காமிச்சாரு தான் யாருன்னு சுந்தரர் புரிஞ்சுக்கிட்டார். ஆக உயிர் அறிவித்தால் தான் அறிவிக்கலன்னா அறியாது. அப்பர் பெருமானுக்கு சாப்பாடு கொண்டு வந்து திருப்பூந்துருத்தி அப்பர் பெருமானுக்கு சாப்பாடு படைக்கிறாரு. தனக்கு சாப்பாடு படைக்கிறது சிவபெருமான் அப்பர் சுவாமிகளுக்கே தெரியும். மாணிக்க வாசக பெருமான் கூட நைட்டெல்லாம் உட்காந்து திருவாசகம் முற்றெழுதுதல் பண்ணினாரு. இது சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கே தெரியல. நீங்களும் நானும் ஜுஜுபி. நமக்கு எப்படி தெரியும் வந்த குருநாதன் சிவபெருமானா இல்லையா? மாணிக்க வாசகரால கண்டுபிடிக்க முடியாத, சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் கண்டுபிடிக்க முடியாத, அப்பர் சுவாமிகளோட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெருமானை நீங்களும் நானும் கண்டுபிடிச்சிரோமா? அதனாலதான் வேடத்தையே வணங்க சொல்றோம். வேடத்தோட தான் வருவார். அதனால வேடத்தோட யாரு வந்தாலும் சரி, குலகாரம் வந்தாலும் சரி, அவனை வணங்குறோமோ இல்லையோ இந்த வேடத்தை வணங்குறோம்.
நம்ம அருளாளர்கள் கடைசியாக அதான் சொல்லியிருக்காங்க, சிவ வேடத்தை வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சைவ சித்தாந்தம் மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தை படித்தா இதை கும்பிடு, அதை கும்பிடு, அதை கும்பிடு, அதை கும்பிடு, கடைசியாக வேடத்தை கும்பிடு சொல்லிடு. குரு லிங்க சங்கம வழிபாடு, வேட வழிபாடு தான் முதல் வழிபாடு சொல்லிடுவாங்க. திருநீறு, உருத்திராக்கம், நமச்சிவாயம், பஞ்சபுராணம் இதுதான் வழிபாட்டுக்குரியது. ஆக உயிர்களுக்கு அறிவித்தால் தான் அறியுங்கிறதுனால பெருமான் பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி, எது பொய் எது மெய், எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறான் பெருமான். மெய் ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ச்சுடர் சைவ சித்தாந்தத்துக்கு ஏன் சுடர்னு பேர் வச்சிருக்கோம்? இதுல இருந்து தான் எடுத்திருக்கிறோம் நம்ம. சோதியே சுடரே சூழொளி விளக்கே, அப்படி சுடர் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர், சாதாரண சுடர் கிடையாது. மெய் சுடர்னா உண்மையான சுடர், டூப்ளிகேட்டு, ஜெராக்ஸு, ஷேடோ அதெல்லாம் கிடையாது. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே, இது மாணிக்கவாசகரோட ஸ்டைலு. எஞ்ஞானம், எந்த அறிவும் எனக்கு இல்லைன்னு சொல்றாரு. இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல 200 பேரும் நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோமா? எனக்கு அறிவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு அறிவில்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு. எனக்கு அறிவு சுத்தமா இல்லை, கைலை துரைசாமி 19/7/2024 இரவு 8:30 மணின்னு எழுதி கையெழுத்து போட்டு கைரேகை வச்சு கொடுனா கொடுப்போமா? யாரை பார்த்து என்ன சொன்ன? என்னை பார்த்தா அறிவு கெட்டவன் சொன்ன? ஆனா அறிவு கெட்டவன்? மாணிக்கவாசகர் சொல்றாரு, எஞ்ஞானம் இல்லாதேன், எந்த ஞானமும் இல்லை. ஏதோ மேக்ஸ் ஞானம் தான் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சோசியல் சயின்ஸ் ஞானமும் இல்லை அவருக்கு. எஞ்ஞானம் இல்லாதேன் மாணிக்கவாசகர் சொல்லும் போது உங்க ஞானமும் என் ஞானமும் ஏங்கானம் 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 கேவலம், பிட்டி. நம்மளை பார்த்து நம்மளே இறக்கப்பட்டுக்க வேண்டியதுதான். அதுதான் அதில் நம்ம பொருள் உணர்ந்து படிக்கணுங்கிறது. என் ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே அப்படின்னு சொல்லிட்டோன்னா இதுல என்ன சொல்ல வந்தாருன்னே நமக்கு தெரியாது. மாணிக்கவாசகர் யாரு? எல்லா ஆகமங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவர், சகல ஆகம பண்டிதர். அருணந்தி சிவாச்சாரியார் சகல ஆகம பண்டிதர்ல அவங்க தாத்தா மாணிக்கவாசகர். அவரு சொல்றாரு, 16 வயசுல மன்னன் பார்த்து பயந்து போயிட்டான். என்னடா இது, நம்ம நாட்டிலே எப்படி ஒருத்தரா? 16 வயசு வரைக்கும் உன்னை பார்க்காம இருந்துட்டேனே நான், இல்லைன்னா முன்னாடி தூக்கிட்டு போயிருக்கேன். அரிமர்த்தனம் பாண்டியன் உடனே தேர்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டான் அரண்மனைக்கு. உங்களை என்னைய ரோட்ல பார்த்தானா எவனும் 2 வீலர்ல கூட பிக்கப் கொடுக்க மாட்டான். நம்ம என்ன சொல்றோம்? மாணிக்கவாசகருக்கு அறிவு இல்லை, நமக்கு தான் அறிவு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே, இன்ப பெருமானே, பேரின்ப பெருமானே, பேரின்பத்தமாகிய சத்து சித்த ஆனந்தத்தை அருளக்கூடிய பெருமானே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே. நான் எந்த அறிவும் இல்லாதவன்ப்பா, ஒரு அறிவு கூட எனக்கு இல்லை. ஒரு அறிவு, ஈரறிவு, ஐயா ஏதோ தொல்காப்பியம் இன்னைக்கு தான் முதலா நான் கத்துக்கிறேன். 6 அறிவு ஓகே எனக்கு தெரியும், ஐயா இன்னைக்கு கேட்டாரே 4 அறிவு என்னன்னு டெஃபினட்டா எனக்கு இன்னைக்குதான் எனக்கே தெரியும் அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்த மாணவர்களே நினைக்கிறோம். இப்போ சைவ சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாதவனை பார்த்து நம்ம என்ன பண்றது? அவனுக்கு தெரியாம இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. மாணிக்கவாசகர் சொல்றாரு, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. என்னுடைய வினைகளை போக்க வேண்டும், என்னுடைய அறியாமையை போக்க வேண்டும், என்னுடைய ஆணவத்தை போக்க வேண்டும் என்றால் யாரு போக்க முடியும்? ரொம்ப 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 சிம்பிளான ஃபார்முலா. உயிர் இருக்கு, இந்த பக்கம் சிவபெருமான் இருக்கான், இந்த பக்கம் உயிரற்ற அறிவற்ற மலம் ஜடம் கிடக்குது, இந்த பக்கம் மொபைல் இருக்கு, இந்த பக்கம் 4 பேர் இருக்காங்க. ஓகே, எனக்கு இப்ப அறிவு வேணும், எனக்கு யாரு அறிவை கொடுக்க முடியும்? சிவபெருமான் தான் கொடுக்க முடியும். நர்சரி ஸ்கூல்ல கூட சொல்லி தருவான். ஏன் நமக்கு 55 வயசாயும் தெரிய மாட்டேங்குது தெரியல. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே. அஞ்ஞானத்தையும் அறிவையும் சேர்க்கிறார் பாருங்க. ஆரம்பிக்கிறது அஞ்ஞானம், அறிவற்ற நிலை. அந்த அறிவற்ற நிலையை போக்குகின்ற சிவனே, நாதனே அப்படின்லாம் சொல்லல. நல்ல அறிவே, சத்தே, சத்து சித்தே, சச்சிதானந்தத்தில் இருக்கிற சித்தே அப்படின்னு சொல்றார். ஆக அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, இது 40வது வரியில நம்ம இருக்கிறோம். இப்போ பெருமானை பற்றி புகழ ஆரம்பிச்சார். முதல்ல என்ன பண்ணாரு? போற்றினார். அப்புறமா இந்த சிவபுராணத்தோட பொருள் எதுக்காக நோக்கம் என்று சொன்னார்.
அப்புறம் அந்த பல்வேறு பிறவிகளை நாம் எடுத்து இந்த சிவத்தை சிவபுராணத்தை நாம் தெரிய வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இப்போ இது வரைக்கும் சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொன்னார். இப்போ அடுத்து 41வது வரிக்கு போகிறோம். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களியே நின்ற மறையோனே. சைவ சித்தாந்தத்துல முக்காவாசி சிலபஸ் கவர் ஆயிடுச்சு. ஆக்கம் இல்லாய். ஆக்கம் இல்லாய்னா உனக்கு அப்பா அம்மா இல்லை, நீ ஒரு அனாதை. அனாதை, நீ அனாதி. அனாதை வேற அனாதி வேற. அனாதைக்கு 2 சொல்லி நா போடணும். அனாதிக்கு நாடு, தமிழ்நாடுக்கு வர்ற நா போட்டா அனாதி. ஆக்கம் இல்லாய் இறுதி இல்லாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? தோற்றமும் இல்லாய் முடிவும் இல்லாய். சிவபெருமான் இந்த ஆண்டு தோன்றினார் அப்படின்னு சொல்ல முடியாது. மாணிக்கவாசக பெருமான் இந்த ஆண்டு தோன்றினார், சுந்தரபுத்தி சுவாமிகள் இந்த ஆண்டு தோன்றினார், திருமூலர் இந்த ஆண்டு தோன்றினார், தொல்காப்பியர் இந்த ஆண்டு தோன்றினார். பட் அட்லீஸ்ட் ஒரு ரேஞ்சாவது சொல்லலாம். இயேசுநாதர் இந்த ஆண்டு தோன்றினார், நபிகள் நாயகம் இந்த ஆண்டு தோன்றினார். அப்படி எல்லாருக்கும் நம்ம ஒரு ஆண்டை சொல்லலாம். சிவபெருமான் எப்போ தோன்றினார் என்றால் தோன்றா பொருள். டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கிடையாது. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கிடையாது அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரிங்கிறதும் கிடையாது. அதாவது ஒரு மெடிசின் நம்ம வாங்கும்போது யூஸ் பிஃபோர் 60 days அப்படின்னு போட்டிருந்ததுன்னா நம்ம பக்கத்துலேயே என்ன தேடுறோம்? டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தேடுறோம். மேனுஃபேக்சரிங் டேட்டை போடாமல் யூஸ் பிஃபோர் 60 daysன்னு ஒன்றில் போட்டிருந்தான்னா என்ன அர்த்தம்? நம்மளை முட்டாளாக்குறான்னு அர்த்தம். ஆக சிவபெருமான் ஆக்கம் இல்லாதவன், அவன் அனாதி, அவன் அழிவு இல்லாதவன், இறுதி இல்லாதவன். 2 எண்டையும் சொல்றாரு. இதற்கு பெயர் எழுதிக்கங்க. அனாதி என்று பெயர், பிறப்பு இறப்பு இல்லாதவன் என்று பெயர். இவனுக்கு பெயர் பிறப்பு இல்லாதவன், பிறப்பு இலி, பிறப்பிலி. பிறப்பிலி அப்படின்னு பின்னாடி பாடல்கள்ல வரும். பிறப்பிலி என்றால் அவன் பிறக்கவில்லை. ஒரு நாள் நம்ம பிறந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்ல ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிலாம் சிவபெருமானுக்கு நம்ம சொல்ல முடியாது. மற்ற எல்லாருக்கும் பர்த்டே சொல்லுவோம். யாருக்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோமோ ஒரு நாள் டெத் டே உண்டு என்பது தெரியணும். இப்போ நேற்று எனக்கு பர்த்டே அப்படின்னா எல்லாரும் பல்லாண்டு வாழ்க, அம்மையாரின் பிறவி திருநாளை பாராட்டி வாழ்த்துகிறோம், பிறகு வாழ்க, ஹெச்பிடி ஹெச்பிடி பிடி டாஷ் அது இதெல்லாம் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஓ, நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது அந்த பிறந்த நாள் கொண்டாடும் போதே தெரியும். அதுக்குதான் அந்த ஊதுபத்தி மெழுகுபத்தியெல்லாம் ஊத சொல்றாங்க. அப்படின்னு ஊதுறது எதுக்கு? பிறந்த நாள் என்று ஒன்று இருக்குமாயின் இறந்த நாள் என்று ஒன்று உண்டு. பிறந்த நாள் இல்லாதது சிவபெருமான், அவனுக்கு இறந்த நாள் என்று வராது. பிறந்த நாள் இல்லாதது நம்முடைய உயிர்கள், அதுக்கு இறந்த நாள் கிடையாது, சிவபெருமானே அழிக்க முடியாது. பிறந்த நாள் என்று ஒன்று இல்லாதது மலங்கள், அதையும் சிவபெருமான் அழிக்க மாட்டார். அது பாட்டுக்கு ஒரு இடத்துல கிடக்குமே தவிர மலங்களை அழித்து விட்டாருன்னெலாம் எங்கேயும் எழுத முடியாது. மலங்களை நீக்கலாம், ஓரமாக வைக்கலாம், அமுக்கி போடலாம், கல்லு மாதிரி இது பண்ணலாம், செயல் இழக்க செய்யலாமே தவிர இப்போ சிவபெருமான் ஒரு நாள் தோன்றினாரா, அவரு தோன்றின பின்னாடி மலமெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி 3 பொருள்கள் இருந்தது, முப்பொருள் உண்மை இருந்தது, பதி பசு பாசம். இப்போ 2035க்கு அப்புறம் பதி பசுதான், பதி பசுதான், பதி பசுதான் கிடையாது. இதுதான் மற்ற சமயத்துக்கும் நம்ம சமயத்துக்கு உண்டான வித்தியாசம். சிவபெருமான பதியே நினைத்தாலும் இந்த பாசத்தையும் பசுவையும் அவரால் அழிக்க முடியாது. கொடுக்கலாம், அழிக்க முடியாது. அழிச்சா அவர் இருக்கிறதுலையே சந்தேகம் வந்துடும். என்னுடைய உயிரை அழிக்க முடியும் என்றால் நான் அனாதி பொருள், அப்ப சிவபெருமானையும் அழிக்க முடியும்னு ஆயிடுது. லாஜிக், சர்க்காரியவாதம்னு பேரு. அதனால சிவபெருமானால நம்மளை அழிக்க முடியாது, ஒரு காலம் அழிக்க முடியாது. என்னத்தை வேணாலும் பண்ணிக்க, சட்டையை கழட்டிக்க, ஜெயில போடு, அடி உத குத்து, என்ன வேணாலும் பண்ணி, என்னுடைய உயிரை உன்னால 0 பண்ண முடியாது கண்ணா. அடக்கி போடலாமே தவிர அழிச்சு போட முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி சரி. பெருமான் வந்து பிறப்பிலி, ஆக்கம் இல்லாதவன், அளவு இல்லாதவன். பிறப்பிலியாக அவன் இருந்தாலும்
அனைத்து உலகும், அனைத்து உலகும் எது? 246 அண்டங்களும். அனைத்து உலகம்னா அமெரிக்காவும் தான், நீ அது இன்னும் வேற நாடுன்னு நினைச்சுக்காதீங்க. அனைத்து உலகும். அப்ப யாரு அனைத்து உலகத்துக்கு சொந்தக்காரன் யாருங்கிறத இங்க சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்போ யூஎஸ்ல எல்லாம் யாரு கடவுள்? யாரு? அவங்களாம் ஜீசஸ் தான் கும்பிடுறாங்க, கிறிஸ்டியன்ஸ் தான் ஜாஸ்தி. இப்போ அந்த அமெரிக்கா கண்டத்துக்கு வந்து ஜீசஸ், ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு இவர், பாகிஸ்தான் கண்டத்துக்கு இவர், சவுதி அரேபியாவுக்கு அவர். அப்படி அவங்க சொல்லி கேட்டோம். நமக்கு தெரியும் யாருன்னு. 11 பசுக்கள் நிறைய, அண்டங்கள் நிறைய, ஊர்கள் நிறைய, அனுபவ பொருள்கள் நிறைய, தனு வேற, கரணம் வேற, புவனம் வேற, போகம் வேற, 11. அதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இறைவன் ஐந்தொழில் செய்கின்றான் அப்படிங்கிறத சைவ சித்தாந்தத்தில் படிப்போம். அதுதான் இங்கே வருது. ஆக்குவாய் படைத்தல், அழிப்பாய், ஆக்குவாய் காப்பாய் காத்தல், அழிப்பாய் ஒடுக்குதல்னு சொல்லணும். அழிக்கிறதுன்னு ஒரு பேர், என்ன சொல்றது, ஒரு கொச்சையா நம்ம சொல்றோம், பிளண்டா சொல்றோம். ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அழிக்கிறதுன்னு சொன்னாலும் இப்ப எனக்கு சிவபெருமான், இப்ப நல்லா சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிறேன், சிவபெருமான் வந்து என்னைய பிரம்மாவா மாத்திரலான்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அது போல நினைக்கிறது தானே பெருசா நினைச்சிட்டு போமே. இப்ப சப்போஸ் என்னைய பிரம்மாவை ஆக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணா, என்னுடைய இந்த உடலை அழித்து தானே என்னை அவர் பிரம்மாவாக ஆக்கணும். என்னை அழிச்சுட்டாரு, உன்னை அழிச்சாதான் பெரிய ஆள் ஆக்க முடியும். இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவன் சம்மர் எக்ஸாம் முடிச்சுட்டு அவனுடைய அட்டண்டன்ஸ் 6th எழுதுறாங்க. 5th இருந்து அவன் பேர் போயிடும், வேற புது பையங்க வருவாங்க. 5th இருந்து என்னை அழிச்சிட்டாங்க, 5th இருந்து 5th இருந்து உன்னை அழிச்சா தாண்டா நீ 6th போக முடியும். ஒரே நேரத்துல 5th 6th எப்படி படிக்கிறது? ஆக 6th உன்னை போக வைக்க வேண்டும் என்பதால் இந்த 5th ஒரு அடையாளத்தை அடைக்கிறான். இனிமே நீ நோட்ல எழுதும்போது 5th ஸ்டாண்டர்ட் எழுதாத, பக்கத்துல ஒரு ரோமன் லெட்டர்ல 1 போட்டு 6th எழுது அப்படிங்கிறதுக்கு தானே நமக்கு இந்த பிறவி மாற்றம் கொடுக்கிறாரு பெருமான். அழிக்கிறாருன்னு அழிச்சாதான் நல்லது. சிறந்த சிவனடியார்கள் எல்லாம் சீக்கிரம் அழிக்க சொல்லிதான் கேட்பாங்க. இன்னும் ஏதாவது கஷ்டம் இருந்தா கொடுத்துருன்னு கேட்பாங்க. ஏன்? இப்ப நம்ம கஷ்டத்துக்கு மருந்து தெரியும். நமச்சிவாய மந்திரம் இருக்கு, திருமுறைகள் இருக்கு. மந்திரத்தை மறந்துட்ட பின்னாடி எனக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா நான் எங்க போறது? நீதான் தெய்வங்கிறது தெரியாம இருந்தப்ப கஷ்டம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? இப்ப அடுத்த பிறவில நீதான் தெய்வங்கிறத நான் மறந்துட்டு அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் பாக்கி இருக்கு, சஞ்சித வினையில இன்னும் பாக்கி இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா நான் எங்க போய் நிக்கிறேன்? இப்ப எனக்கு தெரியும், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, முந்தை வினையெல்லாம் ஓய உரைப்பன் யான். இந்த சிவபுராணத்தை என்னால பாட முடியும், படிக்க முடியும், கேட்க முடியும், ஆட முடியும். இப்ப கொடு, ஏதாவது கொடுக்கறதுன்னா இப்பவே கொடு, அப்புறமா எல்லாம் கூட்டம் கலைஞ்ச பின்னாடி கொடுக்காது, இப்பவே கொடு அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்குற சிவனடியார்கள்லாம் இருக்கிறாங்க. ஆக சிவபெருமானுக்கு வந்து பிறப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அவன் பிறப்பிலியாக அவன் இருக்கிறதுனாலதான் நம்ம பிறப்பை அவன் ஸ்டாப் பண்ண முடியும். அவனே பிறந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னாக்கா அவன் எப்படி நம்ம பிறப்பை ஸ்டாப் பண்றது? இதனால்தான் மற்ற தெய்வங்கள் நம்ம கும்பிடுறதுக்கும் சிவபெருமானுக்கும் உண்டான வித்தியாசம். இவன் மட்டும்தான் பிறப்பிலி. எதுவா இருந்தாலும் பிறப்பு. ஒண்ணு பிறக்கிற ஒரிஜினல், இல்லைன்னா மொத்தமா டூப்ளிகேட். இந்த 2 வகை தான் இருக்குமே தவிர பிறக்காத ஒரிஜினல் அப்படின்னு எதுவும் கிடையாது. பிறக்காத ஒரிஜினல் நம்ம தலைவன் மட்டும்தான். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய். முன்னாடி நம்ம படிச்சோம்ல, படைப்பாய் காப்பாய், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். 5 தொழில் புரிகின்றது. என்னென்ன 5 தொழில்? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் என்கின்ற 5 தொழில். இந்த 5 தொழில 3 தொழில் தான் ரொம்ப நமக்கு தெரிஞ்சது. படைத்தல் கடவுள், காத்தல் கடவுள், அழித்தல் கடவுள் அப்படின்னு சொல்லி. மற்ற 2 யாரு? மறைத்தல் அருளல் யாரு? நம்மளுடைய அம்மா. இதெல்லாம் இந்த 3 ஒண்ணு, இந்த 3க்கும் அவதான் தலைவி. அந்த 2ம் அவளே. நமசிவாய என்கின்றதில் ந அப்படிங்கிற மறைப்பு சக்தி, திரோதான சக்தின்னு சொல்றமே, அதுதான் இந்த 5 தொழில்களில் வரக்கூடிய மறைத்தல். இந்த மறைத்தலும் ஒண்ணுதான். அதுல வரக்கூடிய வா என்கின்ற சிவாய நம சிவாய, சிவாய நம, அதுல வரக்கூடிய வா 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 வான்னு நம்மளை கூட்டு போய் அப்பா கிட்ட ஒப்படைக்கிற அம்மாவுக்கு பேரு அருளும் சக்தி.
ஆக இந்த 3 சக்தியும் ப்ரடாமினா இந்த இந்த பிரகிருதி மாயில கண்ணுக்கு தெரிகிறது. இந்த புள்ள பிறந்திருக்குது, புள்ள படிக்குது, புள்ள இறந்து போயிடுச்சு, இப்படித்தான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற தூளமாக இருக்கிறது இந்த 3. சூக்குமமாக இருக்கிறது அது 2. மறைத்தலும் காத்தல், மறைத்தலும் அருளுதல். இதைத்தான் 5 தொழில் என்று சொல்லுகின்றோம். இதைத்தான் நமச்சிவாய அப்படிங்கிறதுல நாவாகும் வாவாகும் அம்மை கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த 5 தொழில் சிவபெருமான் செய்கிறார். இதுல முக்கியமானது ஒண்ணு சைவ சித்தாந்த மாணவர் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. படைத்தல் கடவுள் யாரு? பிரம்மா. காத்தல் கடவுள் பெருமாள். அழித்தல் கடவுள் சிவன், சிவபெருமான். சிவபெருமான் அழித்தல் கடவுள் கிடையாது. சிவபெருமான் இந்த காத்தல் கடவுளையே அழித்தல் கடவுள். இந்த 5 கடவுளுக்கும் கடவுள் சிவபெருமான். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். 3ஆவதா இருக்கிறது உருத்திரன். உருத்திரனா நீங்களும் வரலாம், நானும் வரலாம். ஒழுங்கா அந்த சைவ சித்தாந்தத்தெல்லாம் படிச்சு சிந்திக்கிறது நல்லதா சிந்திச்சு, பேசுறது நல்லதை பேசி, செய்யறது நல்லதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு முக்கிய நிலைகள்ல 4 இருக்கு. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம்னு இருக்கு. அதுல 3ஆவது ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய உருவத்தை நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு பவர் உண்டு. அதுபோல லட்சக்கணக்கான பேர் சிவபெருமான் மாதிரி இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒரு புவனம் முழுவதும் அப்படி இருக்கும். அங்க போனா எல்லாமே சிவபெருமானா இருப்பாங்க. 2-3 அடையாளம் மட்டும் இருக்காது. சிவபெருமானுக்கே உரித்தான அடையாளங்கள் இருக்காது. மற்ற எல்லாமே இருக்கும். பாம்பு தெரியும், புலித்தோல் தெரியும், திருநீர் தெரியும், மீசை தெரியும், அதெல்லாம் தெரியும். ஆக இது சாரூபம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற இந்த உருத்திரனுடைய செயல்தானே தவிர அது சிவபெருமான் கிடையாது. சிவபெருமானுடைய உருவத்தை இவனுடைய தவ பயன்களால் அந்த உருவத்தை பெறக்கூடிய முக்கிய நிலையில் அவன் இருக்கிறதுனால நீ இந்த போஸ்ட்ல இருப்பா. இப்போ நம்ம மத்தியில ஒரு ஒரு அரசாங்கம் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர், இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீ மந்திரியா இருந்துக்கப்பா, ராஜ்யசபா மூலமா உன்னை மந்திரி ஆக்கிடுறோம் அப்படின்னு மந்திரி ஆக்குறாங்கல்ல. அது போல சிவபெருமான் இங்க வா, நீ நல்லா பண்ணியிருக்கிற, பஞ்சபுராணம் 10,000 தடவை பாடியிருக்கிற, நீ இனிமே நீ தான் ஒருத்தரன், இந்தா இது போல நீ எல்லாம் போட்டுக்க, இப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுபடி நம்ம ஆயிடும். ஆக முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டியது, அழிக்கும் கடவுள் சிவன் இல்லை. 5 தொழில்களையுமே செய்யக்கூடியது ஒன்றொன்றுக்கும் ஒரு அதிபதி இருக்காரு. முதல்ல பிரம்மா, அடுத்து விஷ்ணு, அடுத்து உருத்திரன், அடுத்து மகேஸ்வரன், அடுத்து சதாசிவம். இந்த 5 பேருக்கும் யாரு பாஸ், பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா நம்ம தலைவர். இதை எல்லாருக்கும் நீங்க புரிய வைக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்கிறது. நீங்களே அழிக்கும் கடவுள் சிவபெருமான்னு சொல்லக்கூடாது. அழிக்கும் கடவுள் உருத்திரன், அவன் சிவபெருமான் மாதிரி இருப்பான். எப்படி அது மாதிரி இருக்க முடியும் அப்படின்னா இருக்கு, சாரூபம்னு ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில் இறைவனே அருள்வான். அந்த ஸ்டேட்டஸை நம்ம கொடுப்பான். என் சட்டையை நீ போட்டுக்க, நம்ம வீட்டில் தங்கிக்க, என் காரை எடுத்துட்டு போ அப்படின்னு. நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் BMW கார் வாங்கினார். ஒரு நாள் உங்க கூட அந்த கார்ல வரலாமா அப்படின்னு சொன்னேன். டிரைவர் இங்க வாப்பா, சாருக்கிட்ட கொண்டு கார் அவங்க வீட்டில் நிறுத்திட்டு வந்துட்டு, சார்கிட்ட 1 வாரம் இருக்கும் கார் அப்படின்ட்டார். நீங்களே வச்சுக்கோங்க, 1 வாரம் வச்சு ஓட்டிட்டு அப்புறம் கொடுங்க, என்ன எப்போ கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்ட்டார். அவர் சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். அவர் காரையே கொடுத்துட்டார். ஏன்? அவருடைய நம்பிக்கைக்கு உரியவராக நம்ம இருக்கிறதுனால, மரியாதைக்கு உரியவராக இருக்கிறதுனால BMW காரை எடுத்துட்டு போய் வச்சுக்கங்கன்னு சொல்றாரு. அதே போல சிவபெருமான் நம்ம அவருக்கு நம்பிக்கைக்குரியவரா தினமும் திருநீர், உருத்திராக்கம், பஞ்சபுராணம், நமச்சிவாயம் பாடிக்கொண்டே இருந்தால் எடுத்துக்க BMW காரை நீ எடுத்து பயன்படுத்துங்கிற மாதிரி இந்த உடம்பை நீ எடுத்துக்கன்னு சொல்வார். ஆக உருத்திரன். இது ஒன்று தெளிவு. 2வது, நீங்க இந்த வைணவ மதத்தில் என்ன சொல்லுவாங்க, பெருமாள் இருப்பாரு, பெருமாளுக்கு கீழே சிவபெருமான் நின்றுகிட்டு இருக்கிறாரு, கல்யாணத்துக்கு அவர் தான் முழங்கால் போட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தாருன்னு ஒரு படம் போட்டு வச்சிருப்பாங்க. அது அவங்க உருத்திரனை வேணா அப்படி வரைஞ்சிக்கட்டும், சிவபெருமானை ஒரு காலம் வரைய முடியாது, வரையக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல வேண்டும். உங்க கடவுள் என்ன, அவங்கள்ட்ட கேளுங்க. நமக்கு ஒண்ணுமே நம்ம மாதிரி எங்கேயுமே சப்போர்ட் கிடையாது. மற்ற மதங்கள் சமயங்களில் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேள்வியிலே கிளீன் போல்ட் ஆயிடுவாங்க. கிரிக்கெட் மேட்ச்ல பால்லே டக் அவுட் ஆகுற மாதிரி ஆயிடுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. 60 ஓவர் போட்டாலும் நம்ம விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் யாரு, பெருமாள் இப்படி இருக்காரு, ஈரடியாலே மூவுலகு அளந்து, 3 உலகத்தையும் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சு உலகளந்த பெருமாள்னு காஞ்சிபுரத்துல இருக்காரு. உலகத்தையே எங்காலும் அளந்துருவாரு.
அப்படின்னு அதுக்கு கீழே சின்னதா ஒரு சிவபெருமான் மாதிரி போட்டிருப்பாங்க படத்துல. சிவபெருமான் கிடையாது, உருத்திரன். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட கேளுங்க, படைக்கும் கடவுள் யாருன்னு கேளு. பிரம்மா. காக்கும் கடவுள் யாருன்னு கேளு. நம்ம பெருமாள். அழிக்கும் கடவுள் யாருன்னு கேளு. சிவன். இதே சொல்லட்டுமே, விடுங்க. அப்படின்னா பெருமாளுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. படைக்கிறது வேற ஆளு, அழிக்கிறது வேற ஆளு, மறைத்தல் அருளல் அது அவங்களுக்கு ஏறவே ஏறாது, தலைக்கே ஏறாது. ஏன்னா அவங்க 24 தத்துவத்துக்குள்ளேயே ஆப்ரேட் பண்றோம். கிணத்து தவளைகள் மாதிரி இருக்கு. கிணத்து தவளை கிட்ட கூப்பிட்டு கடல் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு கேட்டா அதுக்கு என்ன தெரியும்? 24 தத்துவங்களை தாண்டி போய் அதுக்கப்புறம் 5 சிவ தத்துவங்களுக்கு போய் அதுக்கப்புறமா பரலோகத்துக்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையா போனா தானே தெரியும். இந்த 24க்குள்ளேயே குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஆக உங்க கடவுள் படைத்தல் தொழிலை அவர் பண்றதுக்கு அதிபதி இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அழித்தல் தொழிலை செய்யறது சிவன்னே வச்சுப்போம், சிவன் சொல்லிட்டீங்க. அப்போ காத்தல் தொழிலை செய்கின்ற ஒருவன் 3 தொழில்களில் ஒரு தொழிலை செய்பவன் எப்படி 3 பேருக்கும் தலைவராக இருக்க முடியும்? லாஜிக்கல் கொஸ்டின். இது இவரோட இடம், இது இவரோட இடம், இது ஏன் இடம் அப்படின்னா அந்த 3 இடம் எனக்கு சொந்தம்னு அர்த்தமா? அதனால யாரும் நம்ம கிட்ட எதுவும் பேச முடியாது. நம்ம இந்து மதத்திலேயே இந்த மாதிரி மற்ற பிரிவுல இருக்கிறவங்களும் நம்ம கிட்ட எதையும் பேசிட முடியாது. தத்துவங்கள் எத்தனைன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 24ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சிட் டவுன் சொல்லு. நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா உட்காருன்னு சொல்லிடுங்க, உட்கார்ந்துருந்தா நில்லுன்னு சொல்லிடு. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. அந்த அந்த பாக்கியத்தை நமக்கு திருநீர், அவன் திருநீர் வச்சிருக்கிறான், நமக்கு திருநீர். தோடுடைய செவியின் விடையறிவோ தூவன்மை சொல்லி காடுடைய சுடலை பொடி பூசி நமக்கும் அதை கொடுத்துருக்கிறான். அவன் பேரு நமச்சிவாயம். டே நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்றான். பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்றான். யாராவது கடவுளை அவன் பேச முடியுமா? நம்ம தான் பேசுறோம். அவன் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான். நீங்க உங்க வீட்டுக்காரர் அவன் சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் பொண்ணு உங்க மனைவியை வாடி போடின்னு சொல்லுங்க. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட் சொல்லு. நீ பிஏ படிச்சிருக்க, நான் எம்ஏ படிச்சிருக்கேன். ஸோ மைண்ட் யுவர் டங். எல்லாம் உங்க உங்க அப்பா வேணா உங்க அம்மா கிட்ட அப்படி பேசலாம். யூ கேனாட் டாக் டு மீ லைக் தட். ஐ எம் ஆல்சோ ஈக்குவல் டு யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் சிவபெருமான என்ன சொல்றோம்? அவன் சொன்னான், அவன் வருவான், அவன் ஓடுவான், அவன் நிற்பான், அவன் நடப்பான்னு சிங்குலர்லேயே பேசுறோம். நம்ம அதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டார் நம்ம சாமி. ஆக முக்கியமாக சிவனடியார்கள் நீங்க தெளிவாக இருக்க வேண்டியது, மற்றவர்களை தெளிவுபடுத்த வேண்டியது. 5 தொழில்கள் நடக்கின்றது. 5 தொழில்களுக்கும் அதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் மந்திரி இருக்கிறாங்க. உள்துறை மந்திரி இருக்காரு, வெளித்துறை மந்திரி இருக்காரு, எஜுகேஷன் மந்திரி இருக்கிறாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அம்மா இருக்காங்க. எல்லாருக்கும் மேல ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர்னு இருக்காரு. அதுபோல படைத்தல் தொழில ஒருத்தர் பண்றாரு, காத்தல் தொழில ஒருத்தர் பண்றாரு, ஒடுக்குதல் தொழில, அழித்தல் தொழில உருத்திரன்னு ஒருத்தர் பண்றாரு. நீங்க பேரை மறந்துடாதீங்க, உருத்திராக்கம் ஞாபகம் வச்சு. உருத்திரன்னு ஒருத்தர் பண்றாரு. அதுக்கப்புறமா மறைத்தல் தொழில மகேஸ்வரன் பண்றாரு, மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அருளுதல் தொழில சதாசிவம் பண்றாரு. இப்படி 5 பேர் 5 வேலையை பண்ணினாலும் 5 பேருக்கும் காலம், நியதி, கலை, வித்தை அதை நிர்ணயிக்கிறவன் நம்ம தலைவன். 5 தொழில்களுக்கும் அதிபதி. ஆக்சுவலா அம்மா சக்தி தான் அதை பண்றா. நம்ம சொல்லும் போது அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பண்றது அம்மா தான் பண்ணுவாங்க, பண்ண வைக்கிறது ஐயா பண்ண வைப்பார். இதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். 5 தொழில் நடக்கின்றது. 5 தொழிலுக்கும் அதிபதி சிவபெருமான் அப்படின்னு அவரை மேல வச்சுட்டு, இதுக்குள்ள நீ 5 தொழிலுக்கு பதிலாக இன்னொரு 4 சாமியை சேர்த்துக்க, அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. சாமிகளுக்கெல்லாம் சாமி நம்ம சாமி. 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி சிவசாமி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்று தொழும். ரொம்ப 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 முக்கியமான வரி. எல்லா வரியுமே முக்கியமா இருக்கு, தாண்டியே போக முடியல. போக்குவாய் என்னை, எனக்கு ஏதாவது நீ செய்யலான்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டும் என்றால், நான் உன்னிடம் வேண்டுவது என்னவென்றால், ஒரு நல்ல கல்யாணம் ஆகணும், ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பேர் வாங்கணும், நல்ல பட்டம் வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல ஸ்டேட்டஸா இருக்கணும், ரொட்டேரியனா இருக்கணும், லைனா இருக்கணும்,
அப்படி இப்படி அதெல்லாம் வேண்டலப்பா, என்னை போக்குவாய், என்னை கொண்டு போய் சேர்த்து வை, என்னை கல்யாணம் பண்ணி வை. எங்க போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? புகுவிப்பாய் நின் தொழும்பில், சிவனடியார்களோட சேர்த்து வை. உன்னுடைய தொண்டை செய்வதற்கு எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடு. ஒரு 5 பேரை பஞ்சபுராணம் பாடுறதுக்கு என்னை ஆக்கு. அந்த அந்த தொழிலில் என்னை ஈடுபட்டு 2000 பத்திரிகையாவது அடிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு 2000 20,000 அடிச்சு கொடுக்கறது என்னப்போ? என்ன கள்ள நோட்டை அடிக்கிறோம், பயந்து பயந்து அடிக்கிறதுக்கு மாற்ற முடியாதா? சிவபெருமானுடைய 18,000 பாடல்கள்ல பொறுக்கி எடுத்து புராணங்கள்னு எடுத்து புராணங்கள்ல முதல் பாடலாக எடுத்து இந்த 5 பாடலை பாடுங்கன்னு இன்னொரு உயிருக்கு அறிவிக்க போறோம். எந்த உயிரை அறிவிக்க முடியும்? எந்த உயிருக்கு அறிவு இருக்குதோ அது அறிவில்லாத உயிருக்கு அறிவிக்க முடியும். நம்ம அறிவிக்கிற நிலைக்கு வந்துட்டோம். அப்ப யாரு? சிவபெருமானுடைய வேலையை நம்ம செய்கின்றோம். அது செய்யும்போது அது என்ன 2000 நோட்டீஸா? 1000 பத்தாதா? சிவபெருமான் உங்களுக்கு மாச சம்பளம் 1000 கொடுத்தா போருமா, 2000 கொடுத்தா போருமா? இல்ல 20,000 வேணும். ஓஹோ, நீங்க ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். நீங்க சிவன் மட்டும் பைத்தியக்காரனா? உங்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கறது மட்டும் நீங்க கிள்ளி கிள்ளி கொடுப்பீங்களா? அள்ளி அவன் கொடுக்கணும், கிள்ளி நம்ம கொடுப்போமா? என்ன ரூல் இது? வாட் யூ கிவ் யூ ரிசீவ். த மோர் யூ கிவ் த மோர் யூ ரிசீவ். யூ கிவ் லவ், யூ கெட் லவ். You spread happiness, you get spread happiness. You teach, you will get knowledge. எது வேண்டுமோ அதை நம்ம கொடுக்க வேண்டும். லா ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங் சொல்லுவாங்க. அதுபோல இறைவன்கிட்ட என்ன வேண்டுறாரு மாணிக்க வாசகர்? உன்னுடைய ஏதாவது ஒரு சிவ தொண்டு பண்ணணும். காலையில் ஒன்று அடியாருக்கு வேலை செய்யணும், இல்லைன்னா உனக்கு வேலை செய்யணும். பதி புண்ணியம் அல்லது பசு புண்ணியம் என்று சொல்லுவார். பசுன்னா உயிர்களுக்கு அடியார்களுக்கு செய்கிறது, பதிக்குனா இறைவனுக்கு செய்கிறது. பதி புண்ணியம் பசு புண்ணியம் செய்யணும். இந்த வரியும் 21வது பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம். அதில் என்ன சொல்றாரு? உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால், அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தேம். அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால், நீங்க எங்கிட்ட இருக்கிறது என்னுடைய உள்ள இருக்கிறது. ஆஞ்சநேயர் இதுல ராமாயணத்துல ராமன் எங்க இருக்கான்? உள்ள ராமனும் சீதையும் காமிப்பாங்க சினிமால. இது போல மாணிக்க வாசகருடைய நெஞ்சை அப்படி கிழிச்சு ஆஞ்சநேயர் மாதிரி அவர் காமிச்சா உள்ள சிவபெருமானும் சிவகாமியும் இருக்கிறாங்க. இது இந்த அளவுக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கும் போது இப்ப இவருக்கு என்ன வேணுமா? நெஞ்சை கிழிச்சா உள்ள இருக்கிறது சிவனும் பார்வதி. இப்ப இவருக்கு இன்னும் பத்தல, ஆசை அடங்கல. என்ன கேட்கிறாரு? என்னைய கொண்டு போய் அடியார் நடுவுல வைப்பா அப்படின்னு. இப்ப அடியார் எவ்வளவு உயர்ந்தவங்க பாருங்க. நீ எங்க வீட்டுக்கு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுப்பா, நீ எனக்குள்ள இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீ எனக்குள்ள இருக்கணும், இருக்கிறது உண்மை என்றால் என்னைய அடியாருக்குள்ள கொண்டு போய் நிறுத்து, இந்த கிளாஸ்ல சேர்த்து விடு. 12வது குரூப் ஓடுதுன்றாங்க, ஏதாவது ஒரு லிங்கை கொடுத்து என்னைய சேர்த்து விடு. அது ஒரு பஞ்சபுராணத்தையோ திருவாசகத்தையோ எதையோ ஒன்று எழுதிக்கிட்டு பாடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்கிறார். கோயில் முத்த திருப்பதிகமும் இதுவும் ஒண்ணுதான். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின். சிவபெருமான்கிட்ட நம்ம போய் வேண்டும் போது என்ன கேட்கணும்? சோறு போடு, கஞ்சி கொடு, சேமியா பாயாசம் கொடு, அப்படிலாம் கேட்கக்கூடாது. இதுதான் கேட்கணும். போக்குவாய் பொக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். உன்னுடைய பணியை கொடுப்பா, இல்லைன்னா நான் வேற யாருக்காவது அடிமை செய்வேன், அதுக்கு பதிலாக உனக்கு அடிமை செய்கிறேன் அப்படின்னு கேட்கணும். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. நாற்றத்தின் நேரியாய், சைவ சித்தாந்த நாற்றம் என்றால் மனம். பூவில் மனம் இருக்குதா? கண்ணால் பார்த்தா தெரியுமா? காதால் பார்த்தா தெரியுமா? இந்த புலனுக்கு தெரியாது, இந்த புலனுக்கு தெரியாது, இந்த புலனுக்கும் தெரியாது, இந்த தொடு உணர்ச்சிக்கும் தெரியாது. ஒரே ஒரு புலன் மட்டும்தான் அதை உணரும். ஸ்மெல்லை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் பூவில் நாற்றம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. மற்ற 4 புலன்களாலும் பூவில் நாற்றம் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ஸ்மெல் இருக்குதான்னு நம்ம மூக்கில் பார்த்துடலாம், பூவில் தேன் இருக்குதான்னு நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஸ்மெல் பண்ணியும் பார்க்க முடியாது. 6 அறிவு பகுத்தறிவு உடைய வெள்ளை சட்டை போட்ட உனக்கே பூவில் ஸ்மெல் இருக்கு, தேன் இருக்கான்னு தெரியாது. ஆனால் 5 அறிவு உடைய பறக்கிற வண்டு கண்டுபிடிச்சிடும். ஆக நாற்றத்தின் நேரியாய் பூவின் மனம் போல நுட்பமாய் ஆன்மாவில் கலந்து இருப்பவனே. சைவ சித்தாந்தத்தில் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க,
மறைபொருளாக இருக்கின்றவன். நுட்பம், நுட்பம்னா என்ன? ஒன்றாயும் அர்த்தம் எழுதிக்கங்க. ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இறைவன் நம்ம கூட இருக்கிறார். வணங்காதவருக்கு அருகாமையிலும் தொலைவிலும், வணங்குபவர்களுக்கு அருகிலும் இருப்பவனே அப்படின்னு பேர். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. சிவபெருமானை வணங்குகிறவர்களுக்கு பக்கத்துலையும், வணங்காதவர்களுக்கு கொஞ்சம் தள்ளியும் இருப்பார். அப்படித்தானே இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலேயே அம்மாவுக்கு 2 பசங்க இருந்தாலும் ஒரு பையனை ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க, இன்னொரு பையன் என்னன்னா என்ன அதோட வச்சுக்குவாங்க. அது போலதான். ஆனால் அவனுடைய கருணையை விட்டு நம்ம வெளியில் போயிட முடியாது. சிவபெருமானை தூக்கிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் இந்த சிலையை விற்றாலும் அதை விற்கிறதுக்கு பணம் வாங்குறது செல்ற பணமா செல்லாத பணமா அதெல்லாம் பார்த்து மாற்றி தரணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் மாற்றுறதும் சிவபெருமான் தான். சிவபெருமான் இல்லாமல் அணுவே அசைய முடியாதுங்கும் போது எப்படி மனுஷன் எப்படி அசைய முடியும்? இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கு. அவனுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன நினைப்போம்? சோங்கோயில உண்டியலே தூக்கிட்டாங்க, அப்புறம் என்ன சிவன் பார்த்துக்கிட்டு இருந்தாரா? சிவபெருமான் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? அந்த உண்டியலை அவன் தூக்கும் போது அப்படியே அவன் கை உண்டியலோட ஒட்டிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா அங்கேயே உட்கார்ந்து இருந்திருந்தான்னா மற்றவனுக்கெல்லாம் புத்தி வரும். யாருக்கு யார அட்வைஸ் கொடுக்கறது? உன் அறிவு என்ன, அவனுடைய அறிவு என்ன? உனக்கு இதுதான் சொல்யூஷன் நீ நினைக்கிற, அவனுக்கு என்ன சொல்யூஷன்? எழுதும் கீழ் கணக்கே இன்னும் பிரச்சனை. எழுதி போட்டு உண்டியல் எடுத்துட்டு போனான்னு எழுதிட்டு போய்கிட்டே இருப்பான். அடுத்த பிறவில பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். அம்மா ₹1, ₹1, அப்பா ₹1 சொல்லி அது நடக்க முடியாம உருண்டு போய் பிச்சை எடுப்பான். அது யாருக்கு தெரியும்? இந்த கணக்கெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். ஆக மாற்றம் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே. சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான வார்த்தை மனம் மெய் மொழி என்று சொல்லுவோம். நம்ம அடிக்கடி சொல்றது, ஐயாவின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன், முக்கரணங்களாலும் வழங்கிக் கொள்கின்றேன், மனதால் வழங்குகிறேன், மொழியால் வணங்குகிறேன், மெய்யாக வணங்குகிறேன். அதுதான் இந்த வரி. மாற்றம் மனங் கழிய நின்ற மறையோனே, மறையவனாக இருக்கின்றவனே. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. இது எவ்வளோ டேஸ்டாக இருக்கும்னு நீங்கள் இப்போ கிளாஸ் முடிஞ்சவொடனே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கறந்த பாலாக இருக்கணும். ஆவின் பால் அதெல்லாம் வாங்கக்கூடாது, பேக்கெட் பாலெல்லாம் கிடையாது. கறந்து மாட்டுடைய இதில் இருந்து மெடியிலிருந்து கறந்து அப்படியே அந்த நுரை இது மேலே வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான பால். இந்த பால் எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். அதுவே ஒரு சூப்பர் டேஸ்ட். அடுத்தது அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கண்ணலோடு, கண்ணல்னா கரும்பு சாறு, வெல்லம், நாட்டு வெல்லம், கரும்போட வெள்ளக்கட்டியை அதில் சேர்க்குறோம். தனியாகவே அது இனிப்பு. இப்போ இந்த கறந்த பாலோட கண்ணலை சேர்க்குறோம். அது மேலே நெய் கலக்கும். நம்ம சாப்பிட்ருக்கவே மாட்டோம். நம்ம கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கு. இதெல்லாம் மாணிக்க வாசகர் எப்படி கலந்தாரு, எங்கே சாப்பிட்டாரு நமக்கு தெரியல. கறந்த பால், அப்புறம் கண்ணல், அதில் நெய். அதாவது வெரி 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 குட் அப்படின்னு ஸ்டார் 3 ஸ்டார் 5 ஸ்டார் போடுறாங்களே, அது மாதிரி ஏத்துறாரு சாமி. கறந்த பால் மாதிரி கண்ணல் சேர்த்து, அதில் நெய் சேர்த்து, அதில் போனால் எப்படி இருக்குமோ அப்படின்னு நமக்காக சொல்கிறார். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. இதுக்கு ஒரு யோக நிலை ஞான நிலை மாணவனுக்கு வேறு பொருள் இருக்குது. நான் சொல்கிறது சரிய கிரியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கறந்த பால்னு இப்படி காமிக்கிறேன். இதுக்கு யோக நிலை மாணவனுக்கு இன்னும் நுட்பமான பொருள் இருக்குது. அதை வேற வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இது 3மே தனித்தனியாக சாப்பிட்டாலே டேஸ்ட்டு. இதை 3ஐயும் சேர்த்தா எப்படி சாப்பிடும்? பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்கிற மாதிரி இது கறந்த பால் கண்ணல் நெய் கலந்தார் போல அப்படின்னு பாடுறாரு. அந்த அளவுக்கு இனிப்பா என்ன பண்ணுவாராம்? சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று, சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. அது அடியார் எது, சிறந்த அடியார் எது? அடியார்னா என்ன, சிறந்த அடியார்னா என்ன? சரண்டர்னா என்ன, அன்கண்டிஷனல் சரண்டர்னா என்ன? நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோமே, அது போல சிறந்த அடியார். அடியார் அதாவது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல சிவபெருமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஜாமியும் கம்பேர் பண்ணலாம். பிரம்மாவை கும்பிடலாமா வேண்டாமா? பிரம்மாவோட பயோடேட்டா என்ன? பிரம்மாவோட அப்பா யாரு, அம்மா யாரு? பிரம்மாவுக்கு எவ்வளோ லைஃப் டைம்?
பிரம்மாவோட ஸ்கோப் என்ன, அவரோட ரோல் என்ன? படைக்கிறது அவரோட ரோல். அவர் இஷ்டத்துக்கு எதையாவது படைக்கலாமா? படைக்க முடியாது. யார் சொல்றபடி படைக்கணும்? சிவபெருமான் சொல்றபடி படைக்கணும். சிவபெருமான் தான் அரிசி கொடுப்பாரு, சிவபெருமான் தான் உளுந்து கொடுப்பாரு, சிவபெருமான் தான் இது என்ன சொல்றது உப்பு கொடுப்பாரு, சிவபெருமான் தான் எவ்வளோ நேரம் மாவு அரைக்கணும்னு சொல்லுவார், சிவபெருமான் தான் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லுவார், சிவபெருமான் தான் எவ்வளோ உப்பு போடணும்னு சொல்லுவார், சிவபெருமான் தான் இட்லி ஊற்றணுமா தோசை ஊற்றணுமான்னு சொல்லுவார், சிவபெருமான் தான் எத்தனை இட்லி ஊற்றணும்னு சொல்லுவார். இந்த தொழிலை இவன் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்காரு. இவனுக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது. சிவபெருமான் எப்படி சொல்லுவாரு? நீங்களும் நானும் இந்த மனம் மெய் மொழியால் என்ன பாவம் புண்ணியம் பண்ணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவார். வேற எங்க இருந்து அவர் பண்ணுவார்? இப்ப நமக்கு கஷ்டமா வருது அப்படின்னா நம்ம கஷ்டமா பண்ணியிருப்போம், நல்லதா வருது அப்படின்னா நல்லது பண்ணியிருப்போம். இது கடந்த காலம், நிகழ்காலம். இப்ப நிகழ்காலத்துல இருந்து எதிர்காலத்துக்கு போறோம். எதிர்காலத்துல எனக்கு இன்பமா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முட்டாள், இது தெரியாது அவனுக்கு. பாவம் பண்ணா கஷ்டப்படுற, கஷ்டம் படக்கூடாதுன்னா பாவம் பண்ணக்கூடாது. நாளைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னா இன்னைக்கு பாவம் பண்ணக்கூடாது. பாவமே பண்ணாம இருக்கு. பாவம் எது? மனதால பாவம் பண்ணுவோம், வாயால பாவம் பண்ணுவோம், செயலால பாவம் பண்ணுவோம். இது மூணை மட்டும் பார்த்துக்க. கண்ணால பாவம் பண்றதெல்லாம் அடுத்தது, பண்ண முடியாது, அது ஓடி ஓடி தேடாது. ஆக இதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. ஓகே, முதல்ல இந்த பல கடவுள் பல தெய்வங்களுக்கு நடுவில் நம் தலைவன் யாரு அப்படின்னு ஒரு அலையன்ஸ் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம். இப்போ எவ்வளோ ஜாதகம் வரும், மேட்ரிமோனியல்ல இருந்து வரும், சொந்தக்காரவங்கல இருந்து வரும், நம்ம ஜாதியோட என்ன வரும், அது சங்கத்துல இருந்து வரும், நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா வரும், கூட படிச்சவங்க மூலமா வரும். பல ஜாதகங்கள், பல ப்ரப்போசல்ஸ் எல்லாமே வரும். அது எல்லாத்தையும் தேடி எடுத்து இந்த பையன்தான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம். இது முதல் நிலை. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? வீட்டில் சின்ன சின்ன படமா நிறைய மாட்டி வச்சிருக்கிறோமே, இந்த படத்தையே கடைசி வரைக்கும் கும்பிடலாமா, இந்த படத்தையே கடைசி வரைக்கும் கும்பிடலாமா, இந்த படத்துக்கு என்ன லைஃப் டைம், அதெல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு படத்தை மட்டும் பெருசா வச்சுக்கணும், மற்ற சின்ன படத்தெல்லாம் எடுத்துடணும். இது முதல் ஸ்டெப். அடுத்ததாக இறைவனுக்கு அடிமை செய்ய வேண்டும், சிவன் அடியாராக மாற வேண்டும். இது அடுத்தது. இது என்ன? இப்போ கல்யாணத்துக்கு அலையன்ஸ் பார்த்த உடனே கல்யாணம் பண்ண வேண்டும். கல்யாணம் பண்ணிட்டா என்ன ஆகுது? அது வரைக்கும் இந்த பையன் வேற பொண்ணு வேற, இவனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. எந்த பொண்ணை வேணாலும் இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பொண்ணு எந்த பையனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் மாறக்கூடாது. அதுபோல இந்த சாமி கும்பிடலாமா, இந்த சாமி கும்பிடலாமா, இந்த சாமி கும்பிடலாமா, எல்லாத்தையும் நீ ஆராய்ஞ்சு அவங்களுடைய பிறப்பு இறப்பு டேட் ஆஃப் பர்த் ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்து எது நல்ல சாமின்னு உனக்கு சொல்லுதோ அதை நீ செலக்ட் பண்ணிட்டு அந்த சாமிக்கு நீ அடிமையாக வேண்டும், அவனுக்கு கழுத்தை நீட்ட வேண்டும். அடுத்தது என்ன பண்ணணும்? அவனுக்கு மட்டுமே கழுத்தை நீட்ட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சிவனுக்கு மட்டுமே அடிமையாக வேண்டும், சிவனை தெரிந்து கொள்ள வேண்டும், சிவனுக்கு அடிமையாக வேண்டும், சிவனடியாராக வேண்டும், சிவனுக்கு மட்டுமே அடியாராக வேண்டும். இந்த ஸ்டெப்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அதுக்கு அடுத்த மாதிரி நமக்கு முக்தி கிடைச்சிடும். சிவனுக்கு மட்டுமே அடியார் இருந்துக்கிட்டு இப்போ ஏதோ என்ன ஆடி மாசமா, ஆடி வெள்ளிக்கு போய் அம்பாளுக்கு வேற ஏதோ ஒரு சாமிக்கு விளக்கேத்துறேன், அப்புறம் ஆவணி வரப்போதா, ஆவணியில என்ன ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த சாமிக்கு போறேன், அப்புறம் புரட்டாசியில சனிக்கிழமை வருது, புரட்டாசி சனிக்கிழமைக்கு அந்த சாமிக்கு போறேன் அப்படின்னா போய்கிட்டே இருக்க வேண்டியது. சிவனை தெரிந்து கொள்ள வேண்டும், சிவனுக்கு அடியாராக வேண்டும், சிவனுக்கு 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 மட்டுமே 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 அடியாராக வேண்டும். முக்தி சத்தியம். இல்லைன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதுதான் சொல்றார், சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. மாணிக்கவாசக பெருமானுடைய வார்த்தைகள் இது. திருஞான சம்பந்த பெருமானுடைய வார்த்தையை கேட்போம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி ராகு கேது பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இதெல்லாம் எதுக்காக இறைவன் படிச்சார்னா, நல்ல அடியாருக்கு போய் சர்வீஸ் பண்ணுங்கடா எல்லாரும். ஒருத்தன் அவன் வீட்டு தோட்டத்தை கிளீன் பண்ணு, ஒருத்தன் டாய்லெட்டை கிளீன் பண்ணு, ஒருத்தன் வீட்டை தொடச்சி விடு, ஒருத்தன் சமைச்சு விடு. எல்லா பசங்களும் அங்கே போய் ஐயாவை கவனிச்சுக்கணும்.
ஐயாவுக்கு பசி தாங்காது, பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாரையும் சர்வெண்டா நமக்கு படைச்சிருக்கிறாரு. யாருக்கு? நல்ல அடியாருக்கு சர்வெண்ட். நல்ல அடியாரா இல்லாதவ அரகுர அடியாரு, டூப்ளிகேட் அடியாரு, அடியார் ஆகாதவங்களுக்கு அவன் தான் யமன். சனி 7.5 2.5 வெள்ளி செவ்வாய் தோஷம் ராகு கேது இதெல்லாம் சிவன் அடியார் இல்லைன்னா அது சிவனுக்கு அடியார் என்றால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அடியார்களுக்கு தொண்டு செய்யுமே தவிர அடியார்களுக்கு இந்த 9 கோள்கள் துன்பம் செய்யக்கூடாது கூடாது கூடாது. திருஞான சம்பந்தர் வாக்கு, அது முருகப்பெருமானுடைய வாக்கு, அது சிவபெருமானுடைய வாக்கு. கோள்கள் நமக்கு துன்பம் பண்ணணுமா வேண்டாமா? யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நம்ம சிறந்த சிவனடியாராக இருந்தால் 9 கோள்களும் நம்ம வீட்டு தோட்டத்துல வந்து நிற்கும், வாசல்ல முழங்கால் போட்டுக்கிட்டு நிற்கும். நம்ம சிறந்த அடியாராக ஆகி கொள்ளவில்லை என்றால் அது நம்ம மேல ஏறி உட்காந்து அப்புறம் நவகிரக கோயிலா சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான், பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது. யார் கையில சாய்ஸ் இருக்கு? நல்ல அடியாரா நம்ம மாறணும். நல்ல அடியார்னா என்ன? திருநீர் அணியணும், உருத்ராக்கு அணியணும், நமச்சிவாயம் சொல்லணும், பஞ்சபுராணம் பாடணும், சைவ சித்தாந்தம் படிக்கணும். அதான் நல்ல அடியார். வேற என்ன இருக்கு நல்ல அடியார்? இப்போ புதுசா வந்து திருவாசகம் எழுதணும். சரி, சிறந்த அடியார் இப்போ நம்ம கையில தான் இருக்கு. நம்ம சிறந்த அடியார் ஆயிட்டோம்னா 9 கோள்களும் நம்ம வேலைக்காரன். நம்ம சிறந்த அடியார் ஆகலைன்னா 9 கோள்களும் நமக்கு எஜமான் மாதிரி. ஒரு பெண்ணு 9 கணவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அது. அவன் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பண்ணுவான், நம்மளால தாங்க முடியாது. அதுதான் நம்ம நல்ல அடியார் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பு. நிறங்கள் ஓர் 5உடையாய் விண்ணோர்கள் ஏத்த. நிறங்கள் ஓர் 5உடையாய். சிவபெருமானுக்கு நிறங்கள் 5. பொன்னார் மேனியனே. பொன்னார் மேனி அவனுக்கு ஒரு மேனி. அப்புறம் 5 பூதங்களும் அவனுக்கு ஒரு மேனி தான். 5 பூதங்களுக்கும் ஒரு நிறம் உண்டு. நீருக்கு ஒரு நிறம் உண்டு, நிலத்துக்கு ஒரு நிறம் உண்டு, ஆகாயத்துக்கு ஒரு நிறம் உண்டு. அதுபோல 5 நிறங்கள் 5 பூதங்களுக்கு உண்டானது. இவன் அட்டமூர்த்தி என்று சிவபெருமானை சொல்லுகின்றோம். அட்டமூர்த்தி என்றால் 5 பூதங்கள், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், இந்த ஆன்மாக்கள், இது எல்லாத்தையும் மூர்த்தியாக கொண்டவன் சிவபெருமான். அப்ப இவனுக்கும் 5 நிறம் இருக்கும். இங்க சில ஆலயங்கள்ல வந்து திருவல்லம்னு நினைக்கிறேன், அங்கே சிவபெருமானுடைய நிறம் மாறும்னு சொல்லுவாங்க. பஞ்சவர்ணன்னு பேர் சாமிக்கு பேர். ஏதோ ஒரு ஆலயத்தில் காலையில் 11 மணி வரைக்கும் ஒரு நேரத்தில் தெரியும், அப்புறம் இவ்வளோ நேரத்தில் தெரியும், அப்புறம் டைம் ஆனால் என்ன சொல்கிறது 5 கால வேலைகள் 5 காலம் சொல்கிறோம்ல, அந்த 5 காலத்துலேயும் ஒரு காலத்துலேயும் சாமியோடைய சிவலிங்கமே வேற வேற கலரில் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த அளவிலே நிறங்கள் ஓர் 5உடையாய். எல்லாத்துக்கும் நிறங்கள் கொடுக்குறவன், இந்த பஞ்சபூதங்களை படைக்கிறவனே அவன் தானே. அந்த எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ஆக சிவபெருமான் நிறங்கள் ஓர் 5உடையவன். மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. இது அடுத்த வரியோட சேர்த்து படிச்சா தெரியும். மறைந்திருந்தாய், முன்னாடி வரி, நிறங்கள் ஓர் 5உடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய். சிவபுராணம் படிக்கும்போது திருவாசகம் ஃபுல்லாவே அந்த வரி அத்தோடன்னு படிக்கக்கூடாது. அந்த வரியில பாதி முந்தின வரியோட, மீதி பாதி அடுத்த வரியோட சேர்த்து படிக்கணும். நிறங்கள் ஓர் 5உடையாய், அது முடிஞ்சு போச்சு. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய், அப்படி படிக்கணும். நிறங்கள் ஓர் 5உடையாய் விண்ணோர்கள் ஏத்த அப்படின்னு படிச்சோன்னா என்ன இருக்கும்? விண்ணோர்கள் எல்லாம் உனக்கு 5 நிறம் இருக்குடான்னு சொல்லி தினமும் சாமிக்கு அப்படியே கும்பிடுவாங்களாம். அப்படி போயிடும் பொருள். அப்படி கிடையாது. நிறங்கள் ஓர் 5உடையாய், இது மேட்டர் முடிஞ்சு போச்சு. பஞ்சவர்ணன்னு பேர் சாமிக்கு பேர். பஞ்ச பிராணம்னு சொல்ற மாதிரி, பஞ்சாமிர்தம்னு சொல்ற மாதிரி, பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்ற மாதிரி இவன் பஞ்ச வர்ணத்துக்கு சொந்தக்காரன், பஞ்சபூதங்களுக்கு சொந்தக்காரன். நிறங்கள் ஓர் 5உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். விண்ணோர்கள் எல்லாம் ஏத்துறாங்களாம். சிவ 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 சிவன்னு சொல்லி 1 கோடி ஆண்டுகள் இப்படியே சொல்லிக்கிட்டே கை கீழே இறக்காம நின்றுகிட்டு இருக்கானா. இன்னும் அங்க போனதில்லை சிவபெருமான். அந்த பிளானட்டுக்கே போறதில்லைன்னா என்ன, காட்சி கொடுக்கறதில்ல. போகாம அவன் ஒன்றும் நடக்காது. அங்க போய் அவனுக்கு காட்சி கொடுக்கறதில்ல. இங்க திருப்பெருந்துறைக்கு வந்து இந்த ஆளு பாட்டு குதிரை வாங்க போறவரை கூப்பிட்டு இவருக்கு தீக்க கொடுக்குறாரு.
மறைந்திருந்தாய், விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை. இந்த வல்வினையேனை என்ன வலிமையான கொடும் வினைகளை கொண்டவன். அப்படிப்பட்ட என்னைய வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை. இப்போ என்னை அப்படிங்கிறதோட நம்ம இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ரொம்ப சிறப்பான நாள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சைவ சித்தாந்த வகுப்பு தான் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வரிகள்லையும் அதுதானே இருக்கு. மறைந்திருந்தாய்னா என்ன அர்த்தம்? ஒன்றாயும் உடனாயும் வேறாய் இருக்கும்போது நம்ம அவனா காமிச்சாதான் அவனை நம்மளா பாத்திர முடியாது. சுந்தரர் பார்க்கல, மாணிக்கவாசகர் பார்க்கல, அப்பர் பெருமான் பார்க்கல, நீங்களும் நானே எங்க பார்க்க போறோம்? ஆக மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை, கொடிய வினைகளை செய்தவனாகிய புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் எப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தி சொல்றாரு பாருங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும்? நம்ம ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மாணிக்கவாசகர் என்னென்ன இந்த சொல்லாட்சியெல்லாம் பாருங்க. வல்வினையேன் அப்படிங்கிறார். முன்னாடி வரையில் என்ன பார்த்தோம்? எஞ்ஞானம் இல்லாதேன், ஒரு அறிவும் எனக்கு இல்லை பெருமானே. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், சோசியல் சயின்ஸு, எஞ்ஞானம் இல்லாதேன் அப்படின்னு சொல்றார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பிறந்து பிறந்து இளைத்தேன் எம் பெருமான் அப்படின்னு சொல்றார். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி விளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படிங்கிறார். ஆக நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய பாடம் ரொம்ப அருமையான முக்கியமான பாடம். பிறவி அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கோம். 4 வகை பிறப்புகள், இந்த 4 வழியில தான் வர முடியும். உள்ளுக்குள்ள இருக்கிறத எடுத்து பிரிச்சா 7 வகையாக தான் பிரிக்க முடியும். அது ஒரு வகையிலையும் இத்தனை லட்சம், 10 லட்சம், 9 லட்சம், 16 லட்சம் லிஸ்ட் இருக்கு. லிஸ்டெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் கூட்டினா 84 லட்சம் இருக்குது. யோனி பேதங்கள்னு சொல்லுவோம், இல்லைன்னா பிறப்பின் வகைகள்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த 84 லட்சம் யோனி பேதங்களும் உடலுக்குத்தான் பேதமே தவிர உயிருக்கு கிடையாது. இதை மறந்துடாதீங்க. நம்ம உயிரா இருக்கும்போது உடலே நமக்கு கிடையாதுல்ல. திரோதானம் நம்மளை தட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி, அதை மறைக்கும் சக்தின்னு சொல்றோம், அதுதான் நம்மளை தட்டி எழுப்புன சக்தி. அதுக்கு முன்னாடி நமக்கு உடலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்த நம்மை பிறவிக்கு உட்படுத்தி அழுக்குகளை நீக்கி 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 நம்ம ஒழுங்கா அவன் சொன்னதை கேட்டு